இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாட மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 505வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வரவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நல்வரவு தொகுப்பில் இன்று நாம் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் ஆக சிறந்த சிறப்புரையை நமது அன்பு சகோதரர் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் காசி ஆறுமுகம் அவர்களுடைய அற்புதமான சிறப்புரை வாயிலாக கேட்க இருக்கின்றோம். எப்பொழுதும் தெளிந்த நல் கருத்துக்களை நல்லதொரு முத்துக்களாய் கோர்த்து அழகிய மாலையாக தொடுத்து அதை அன்பு பரிசாக வழங்குவதில் வல்லவராக விளங்கக்கூடியவர் அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள். எப்பொழுதும் நற்சிந்தனை நல் வாழ்க்கையாகி நல் வரவாகி போகின்றது. நமக்குள் நல் வரவுகள் நமக்குள் அதிகரிக்கும் பொழுது நமது வாழ்வியல் பற்று என்றென்றும் நல் திசையை நோக்கி பயணித்து நமது வாழ்வியலை என்றென்றும் செழுமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக பரிமாற்றம் பெற்று நமது வாழ்வியல் வழிகளை என்றென்றும் செம்மைப்படுத்தக்கூடியதாக மாற்றம் பெறுகின்றது. அவ்வகையில் தமது வாழ்வியலை நல் வரவாக்கி ஒவ்வொன்றையும் சிறப்பான வகையில் எடுத்து செல்வதில் வல்லவர் அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் அவர்கள். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று நமது நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொலரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது வாழ்வியல் வழிகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் பாதைகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த சரித்திரம் படைப்பாம் குழுவிற்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். இன்று நல்வரவின் தலைப்பின் கீழ் திரை வள்ளுவர்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் எனது உரையை நான் தொடங்க வைக்கிறேன். நல்வரவருக்கும் திரைவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, திரை அப்படிங்கிற அந்த ராட்சச கலையே மனித வரலாற்றிலே ஒரு நல்வரவான ஒரு கலை தான்.
அந்த கலை வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது அந்த கலையை கொண்டு மக்களுக்கு எந்த விதமான கருத்துக்களை போதிக்க வேண்டும், அன்றைய சூழ்நிலையில் மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு அடைய செய்யவும், அன்றைய காலகட்டமான அந்த அ ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்ய வந்த அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு அந்த விடுதலை உணர்வை ஊட்டவும், இப்படி அந்த சமூகத்தில் பின்தங்கிய அ நேரத்தில் மக்களுக்கு எதை சொன்னால், எப்படி சொன்னால் புரியும், அந்த சமூக சீர்திருத்தங்களை எப்படி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு அதன் மூலமாக எந்த கருத்துக்களை கொண்டு வர வேண்டும். ஏன்னா, அன்றைய காலகட்டத்தில வந்து படிப்பறிவு அந்த அளவுக்கு இல்லாத காலகட்டம். அப்போ மக்கள வந்து ஒரு எழுச்சிக்கு தூண்டணும்னா, அது எதனால முடிஞ்சது அப்படின்னா, முதல்ல பத்திரிகை துறை. அப்புறம் வந்து தெரு நாடகங்கள், தெருக்கூத்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா எனும் இந்த ராட்சச கலை. இதை வைத்துக் கொண்டு எண்ணற்ற கருத்துக்களையும், தங்கள் கொள்கைகளையும் விதைத்த ஜாம்பவான்கள் அப்போ உருவாகியிருந்த காலம் தான் முதலில் சினிமாவின் காலம். ஆரம்ப காலத்துல அது புராண கதைகளை பேசிக்கொண்டு இருந்தாலும், அப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேல அந்த புராணத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா, மக்கள் பொழுதுபோக்குக்காக பார்க்குறாங்க. அந்த புராணத்த தெரியறதுக்கு பார்க்குறாங்க. ஆனா, அத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட மு திரை முன்னோர்கள் வந்து அதை யோசிச்சு, அதுல வந்து எந்த மாதிரியான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால், நமது கொள்கைகளை பரப்பி அதன் மூலமா எழுச்சியடை செய்யலாம் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்த காலகட்டம் அது. அதனால தான் வந்து மற்ற சினிமாக்களை விட தமிழ் சினிமாவில் வந்து அன்றைய சினிமாக்கள் பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம, மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த படங்களாக வந்து கொண்டிருந்த காலம். அப்போது அது மிக முக்கியமான தேவையாக இருந்தது. பிற்காலத்தில் அது மாறி, மாறி இன்று அது வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்தது என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி தான். அப்ப அந்த திரைப்படத்தை நாம வந்து பார்க்கறதுக்கு, ஆ ஆ என்னன்னா எப்போதுமே நம்ம மக்கள் வந்து ரசனை மிகுந்த மக்கள். எல்லா மற்ற திரைப்படங்கள், அதாவது மற்ற மொழி திரைப்படங்கள்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு கதையை சொன்னாலும், அது ஒரு என்ன ஒரு வசனத்தன்மை மிக்க ஒரு கதையாவே போயிட்டு இருந்தது, அந்த சினிமாக்கள். ஆனா, தமிழ் சினிமாவில் என்னன்னா, ரசனை அதிகமா இருப்பதனால், அங்கே இசை வந்து அதிகமா தேவைப்பட்டுச்சு. எப்போதுமே வந்து இசையோட ஒன்றி வாழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். ஏன்னா, ஆரம்ப காலத்தில இருந்து அவங்க அ நம்மளோட சிறு பருவத்தில இருந்து வளர்ற பருவம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இசை வந்து நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரசனை மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது பாமர மக்கள்னாலும் சரி, அதிக மிகப்பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இசை தேவைப்பட்டுக் கொண்டே இருந்துச்சு. அதற்கு ஒவ்வொரு வடிவத்துல அந்த இசை இருந்தது. பாமர மக்களுக்கு எந்த மாதிரியான இசை? நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற அந்த பாடல்கள், தாலாட்டிலிருந்து ஆரம்பித்து இறக்கும் அந்த ஒப்பாரி வரைக்கும் வந்து பாடல்களாலே நிறைந்த வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. அ அப்படிப்பட்ட அந்த இசையை சினிமாவுக்குள்ளும் கொண்டு வந்து, ஒரு காலத்துல வந்து என்னன்னா, ஒரு படம் இருந்ததுன்னா, அதுல வந்து வசனம் போர் அடிச்சிடக் கூடாதுன்னு பாடல்களை கொண்டு வந்தாங்க. இந்த இயல்பு தன்மையே போயிட்டு இருந்துச்சுன்னா, நல்லா இருக்காது அப்படின்னு தான் இசைய கொண்டு வந்தாங்க. இசைகளால் நிரம்பி வழிந்தது. ஒரு சில படத்துலலாம் வந்து 74 பாடல்கள் அப்படின்லாம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த படமும் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஓடுன படம். இந்த கரிதாஸ் அப்படிங்கிற படத்துலலாம் 74 பாடல்கள். அந்த அளவுக்கு வந்து அவங்க ரசனை மிகுந்த மக்களாகவும் அன்றைய மக்கள் இருந்திருக்காங்க. அதனால அது பாடல்களையும், அந்த படத்தின் தன்மையும் பிரிக்க முடியாததா போயிடுச்சு. அப்ப இந்த காலகட்டத்தில இருந்து தான் ஒவ்வொருத்தரா பாடல் ஆசிரியர்கள் தேவைப்பட்டாங்க. அந்த பாடலாசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்னிறுத்தி, அவர்களுக்கு மக்களுக்கு எது தேவையோ, அந்த படத்துக்கு எது தேவையோ எல்லாத்தையும் சேர்த்து மக்களை வந்து மேன்மைப்படுத்த அந்த பாடல்கள்லாம் பயன்பட்டுச்சு. அப்படியே ஆரம்ப காலகட்டத்தில இந்த பக்தி படங்கள், புராண படங்கள் போயிட்டு சமூக சீர்திருத்த படங்கள் நுழையும்போது, அங்கே பாடலாசிரியர்கள் பங்கு அதிகமாக தேவைப்பட்டது. ஏன்னா, அன்றைய காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்த எடுக்கிறவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு தன்மைய மட்டும் கொண்டிருந்தவரா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இயக்குனரே இருந்தாலும், அவரே இயக்குனரா இருப்பாரு. அவரே படத்துல நடிப்பாரு. அவரே பாடலும் பாடுவாரு. அவரும் இசையும் அமைப்பாரு. அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அன்றைய காலகட்டம். ஏன்னா, அ இப்போ உதாரணத்துக்கு நம்ம தியாகராஜ பாகவதர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரு பாடல் பாடணும் மெட்டமைத்து. அவரே வந்து நடிக்கணும்.
அவரே படத்தை தயாரிக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலை. அதாவது பன்முகத்தன்மையை ஒருங்கே கொண்டவர்கள் அன்றைய காலகட்டத்துல உள்ளவங்க. அந்த அளவுக்கு அறிவுத்தன்மையாக இருந்தவங்க. அவர்கள்கிட்ட போயிட்டு ஒரு பாடலை பாடி நம்ம அ பேர் வாங்கணும்னா பெரிய விஷயம். ஏன்னா, எல்லாருமே அறிவாளிகளா இருக்க இடத்துல வந்து நம்மளோட அறிவு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா, அது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது, அதிலே வந்து மிக அந்த காலகட்டத்தில மிகச் சிறந்த அதாவது என்ன சொல்றது? பாடல்னா இப்படிதான் இருக்கணும். அப்படின்னு ஒரு கட்டமைப்பை மாற்றியவர்கள். அ அந்த புராண பாடல்களாக இருந்து கொண்டு இருக்கும்போது, சமூக சீர்திருத்த பாடல்களுக்கு மாற்றியவர்கள். அதாவது என்ன சொல்றது? கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்ட் செட்டிங் அப்படிம்பாங்க. அதை கொண்டு வந்தவர்கள் தான் பற்றி இன்னைக்கு பார்க்கிறோம். அதுல வந்து முதல்வராக இருந்தவர் வந்து நமது உடுமலை நாராயணகவி அவர்கள். இவர வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆ திரைப்பட பாடல்களின் தந்தை என்றே சொல்லலாம். திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிற சொல்றது கூட அது தவறான விஷயம் தான். அந்த ஏன்னா திரைப்படத்துல வந்ததுனால திரைப்பட பாடல்கள். ஆனா அது திரைப்பட பாடல்கள் என்பதை விட அது சமூக சீர்திருத்த பாடல்கள். ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான பாடல்கள், மக்களுக்கு தேவையான பாடல்கள். அதெல்லாம் கொண்டு வந்து திரையில கொண்டு வந்தாரு. அதனால அவர்கள வந்து திரை பாடலின் தந்தை அப்படின்னு கூட அழைக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் வந்து மக்கள் ம மக்கள் மனதிலே போய் சேர்ந்து, அதற்கேற்ப அவர்களுடைய அந்த இ விழிப்புணர்வும் ஏற்பட்டுச்சு. உடுமலை நாராயணகவியை பொறுத்தவரைக்கும், அவர் வந்து ஒரு எளிமையான, வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தவர். 1899ஆம் ஆண்டு உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள பூவிலைவாடி. அப்போ வந்து அது பூவிலைவாடி. இப்போ அத வந்து சுருக்கி அது புள்ளவாடின்னு ஆக்கிட்டாங்க. பூவிலைவாடி என்ற கிராமத்துல பிறந்தவர் தான் உடுமலை நாராயணகவி. பிறக்கும்போதே வந்து தந்தையை இழந்தவர். அப்புறம் வந்து அவங்களுடைய குடும்ப சூழப்படி வணிகம் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு அவர் என்னன்னா தீப்பெட்டி வணிகம் செய்தவர். ஆனா பிற்காலத்தில் அவரு பல பேரை தீக்குச்சியாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல அவருக்கு தெரியல. ஏன்னா சிறுவனாக தீப்பெட்டியை விற்றுக் கொண்டிருந்தார். அப்போ தீப்பெட்டி விற்றுக் கொண்டு இருக்கும்போது தான் அந்த விடுதலை போராட்டத்தை பற்றிய அந்த போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பின் வந்து அவர் கதர் மேல் வந்து எல்லோரும் பற்று கொண்டு கதர் ஆடை உடுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த சுதேசம் வந்து வளருது. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளும் மக்களிடம் போய் கதர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயது இருக்கும். அப்போ இவரு அந்த கதரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்போ தெரு நாடகங்களும் பிரபலம். தெரு நாடகத்திலயும் நடிக்கிறாரு. எப்போ வந்து இந்த ராமாயணம் நாடகம் போடும்போதெல்லாம் இவருக்கு தான் லட்சுமணர் வேஷம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவரு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப கலைகள் மீது அவருக்கு அதிக தாக்கம் வருது. கிராமிய கலைகள் மீது. அப்போ அந்த கதர் விக்கும்போதும், அந்த விடுதலை சிந்தனை அவருக்கு வருது. அப்போ வந்து கதரை வாங்கி விக்கிறாரு. கூடவே சேர்ந்து பாடல் பாடிட்டே விக்கிறாரு. அந்த விடுதலையை தூண்டுறவரும் பாடல் பாடிட்டு விக்கிறாரு. அப்பந்தான் இவருக்குள்ள கவி புலமைகள் எல்லாம் வெளிவருது. ஒரு முறை பாரதியாரும் இவரும் பார்த்து பாரதியார் இவரை பாராட்டி விட்டு கட்டி தழுவி சென்றிருக்கிறார். அந்த அளவுக்கு பாரதியாருக்கும் இவருக்கும் வந்து ஒரு உறவும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த உடுமலை நாராயணகவி பிற்காலத்தில் வந்து சினிமாவில் மிகப்பெரிய பாடலாசிரியரா மாறுறார். அப்ப இந்த வறுமையும், இந்த கதராடை விக்கிறது இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு சிக்கல் வருது. என்னன்னா, இந்த கதராடை தொழில் அதாவது கதருக்கு தேவையான பஞ்சுகளை கொண்டு போய் விக்கிறாரு. அந்த பஞ்சு தொழிலை செய்யும்போது, அவருக்கு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. ஏன்னா, ஒரு வணிகனுக்கு கொள்கையாளன் ஒரு வணிகனானா, அவனுக்கு கண்டிப்பா இழப்பு தான் ஏற்படும். இவர் அந்த பொருள்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நெனைச்சாருங்க, அத விக்கணும்னு நெனைக்கல. அப்படி இருக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய கடன் தொல்லை வருகிறது. அப்போ அந்த ஊர விட்டு கிளம்புறாரு. ஒரு பிறந்த ஊர்ல வந்து சபதம் போட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நான் அந்த ஊரு மண்ணை மிதித்தால், எத்தனை கடைக்காரங்க இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நான் கடன அடைச்சுட்டு தான் அந்த ஊர் மண்ணையே மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு தான் பிறந்த ஊரிலிருந்து வெளியில ஒரு வரணும்னா, அது கிட்டத்தட்ட நம்மளோட தாய்மடி மாதிரி. அந்த தாய்மடிய விட்டுட்டு ஒரு சபதம் சூளுரைத்துட்டு வெளியில வர்றாருன்னா, அவரு மனசு அந்த நிலையில எப்படி கஷ்டப்பட்டுருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவரு அந்த தொழில் நஷ்டம் ஏற்பட்டு, அந்த கடன் ஏற்பட்டு, வாழ முடியாத சூழ்நிலையில அங்கிருந்து வெளியில வர்றாரு. அப்படி வந்து நமது நாடக தலைமை ஆசிரியர்கள்.
நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற சங்கரதாஸ் சாமிகள் அவர்களுடைய அந்த நாடக குழுவுல வந்து பயணிக்கிறாரு. அப்போதான் வந்து சங்கரதாஸ் சாமிகள் வந்து இவனுக்கு நாட்டுப்புற பாட்டு நல்லா வருது. இவனுக்கு யாப்ப கத்துக் கொடுத்துட்டோம்னா, இவன் வந்து மிகப்பெரிய ஆளுமையா வருவான்னு அன்றைக்கே கணித்து அவருக்கு யாப்பு இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி கத்துக்கொண்டு பாடல் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து அந்த நாடகத்திற்கு பக்கபலமா இருந்துச்சு. உடுமலை நாராயணகிரியோட நாடகத்துக்கு. ஒருமுறை வந்து கலைவாணர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகத்தை பார்க்க வரும்போது, அந்த கருத்துக்கள் மிக்க அந்த பாடல்கள வந்து அவரு கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு கலைஞர் யாரு இவரு? அப்படிங்கிறப்போ, அந்த மாதிரி வந்து நம்ம நாராயணகவியோட பேர சொல்லி சொல்றாரு. உடனே அவர பார்த்துட்டு, படத்துக்கு அப்பவே வந்து புக் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படித்தான் அவருடைய திரைக்கு உள்ள வர்றாரு. நம்ம கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த அவரை பத்தி சொல்லணும்னா, திரை பைத்தியங்களுக்கு திரையில் வைத்தியம் செய்த வைத்தியர்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு படம் பார்க்க வராங்கன்னா, அந்த படத்துல வந்து அவருக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே மனதுக்கு தேவையானத சொல்லி, அத மெருகேற்றி, சொல்ல விதத்துல சொல்லி, நகைச்சுவையாக சொல்லி, அதை மக்கள் மனதிலே தொடர்ற அளவுக்கு பண்ணி, அதன் மூலமாக கருத்துக்களை விதைத்தவர் தான் நம்ம கலைவாணர் என்எஸ்கே அவர்கள். அவரோட நகைச்சுவைக்கு ஏற்ற மாரி பாடல்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர். அவருக்கு அவரு அடிப்படையில் வந்து அவர் ஒரு வில்லுப்பாட்டு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். அப்போ வந்து உடுமலை நாராயணகவியும் சின்ன வயசுல இருந்து அவர எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் அந்த கும்மியடி பாட்டு, உடுக்கடி பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து அவரு திறம்பட பயிற்சி பெற்றவர். உடுக்கடி பாட்டு, தெருக்கூத்து போன்ற அந்த கிராமிய கலைகள்ல வந்து அவர் வந்து அதிக பயிற்சி பெற்றவர். அதனால வந்து கிட்டத்தட்ட அவருக்கு அந்த நாட்டுப்புற நாட்டுப்புற பாடல் மாரியே பாடல் எழுதுறதுல திறன் பெற்றவராகவும் இருந்தாரு உடுமலை நாராயணகவி. அதோட சேர்த்து நகைச்சுவையே அப்பவே வந்து அவர் பல பாடல்களை எழுதியிருந்ததுனால, அது என்.எஸ். கிருஷ்ணனுக்கு பிடிச்சுட்டு, எனக்கு நீங்க தான் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி பாடல் எழுத இது பண்றாரு. இ அதுக்கு முன்னாடியே அவர் மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிற கம்பெனில வந்து முதல் திரைப்பட பாடலையும் எழுதியிருக்கிறாரு. அதுதான் வந்து சந்திரமோகனா அப்படிங்கிற அந்த படத்துல வந்து ஒரு பாடலும் எழுதியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் கலைவாணர் என்எஸ்கேயோட அந்த அறிமுகம் கிடைத்து, அவர் பாடல் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து கலைவாணரால் ஆஸ்தான கவிஞராகவும், வாத்தியார் என்று பெயர் பெற்றவரும் உடுமலை நாராயணகவி தான். அப்போதே வாத்தியார் பட்டம் வந்து உடுமலை நாராயணகவிக்கு தான் இருந்தது. அப்போ இருந்து அவர் பாடல் எழுத ஆரம்பிக்கிறார். அதுவும் வந்து அந்த நேரத்துல கிடைச்ச காச கூட வந்து என்ன பண்றாருன்னா, புத்தகமா வாங்கிர்றாரு. கடன் அடைக்கிற எண்ணம் அப்போ வரல. புத்தகம் ரூ. 1000 கிடைக்குது அந்த மாடர்ன் தியேட்டர் மூலமா. அது மூலமா அவர் புத்தகம் வாங்கி, அ புத்தகம் வாங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ! இந்த காசுல நம்ம கொஞ்சம் கடன் அடைச்சுக்கலாமே அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சினிமா துறையில பாடல் எழுதி, முதல் வேலையாக என்ன பண்ணாருன்னா, எவ்வளவு காசு சம்பாதிச்சோமோ அது எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஊருக்குள்ள போகல, ஊருக்கு வெளியில இருந்துகிட்டு எல்லா கடன்காரங்களையும் வர வச்சு, தன்னோட கடனை அடைச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாராம். அப்படி ஒரு ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஆளாக அவரு அந்த வயதுல இருந்திருக்கிறாரு. அதன் பின் வந்து அவருக்கு வந்த பாடல்கள், அந்த பாட்டு எழுதுவதற்கு அதிகமான ஒரு என்ன சொல்றது? பாடல் எழுதுவதற்கு அதிக இது வந்தது. அவருக்கு வந்து பாடல் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற கம்பெனிகள் அவருக்கு பின்தொடர்ந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலகட்டத்தில வந்து அவர் பாடல் எழுதி எப்படி எடுத்துட்டு போவாருன்னா, கார்ல எடுத்துட்டு போவாராம். கார்ல எடுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு கம்பெனியா இருக்கும். மாடர்ன் தியேட்டர் ஒரு கம்பெனி இருக்கு. இப்ப ஏவிஎம் ஸ்டுடியோ மாரி கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கம்பெனியும் வந்து கார்ல எடுத்துட்டு போய் பேப்பர் போடுற மாரி அவருடைய கவிதைகள் எழுதின அந்த பாடல்கள தூக்கி கொண்டு போய் போட்டு, போட்டு அப்படியே கார்ல கொண்டு போய் போடுவாராம். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எழுதி சொன்ன உடனே இவ்வளோ நாள்ல நான் கொண்டு வந்து குடுப்பேன். இத்தன பேருக்கு இவ்வளோ டைம் குடுத்து, இந்த நாள்ல கொண்டு வந்து உங்கள் பாடல்கள் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, எழுதி கொண்டு போய் கார்ல கொண்டு போய் போட்டாராம். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து கருத்து குவியலா இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த உடுமலை நாராயணகவி என்னென்ன பாடல்கள்லாம் வந்து நம்ம எழுதி, நம்மளுக்கு வந்து அவரு இந்த சமூகத்திற்கும் சேவையாற்றியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அது எண்ணற்ற அதனுடைய அந்த லிஸ்ட் வந்து இன்னைக்கு இந்த நாள் போதாது அப்படிங்கிற மாரி தான். எப்போதுமே வந்து அத சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10,000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதாவது அன்றைய காலகட்டத்தில வந்து படத்துல வந்து எது ஒன்றுமே வீணடிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க படைப்பாளிகள். ஒரு
இயக்குனர் இருந்தாருன்னா அவருடைய ஒரு காட்சிகள் கூட வந்து மக்களுக்கு பயனற்றதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காலகட்டம் அது. அதே மாதிரி தான் கவிஞர்களும் என்னன்னா, அந்த கவிஞர் என்பதை விட புலவர்கள் என்று சொல்லணும். ஏன்னா கவிஞர்கள் என்பது வந்து புலவருக்கும் கவிஞருக்கும் என்ன வேறுபாடுன்னா, கவிஞர்கள் வந்து தன்னோட கருத்துக்களை எளிமையாகவும் அழகாகவும் சொல்லக்கூடியவர்கள் இந்த வார்த்தைகளை. ஆனா புலவர்கள் என்பவர்கள் வந்து அந்த மொழியறிவு அதிகமாக கொண்டு எழுதக்கூடியவர்கள். மொழியறிவு அதிகமாக கொண்டு அந்த வார்த்தைகளை வைத்து எழுதிவிட்டார். அதனால அன்றைய காலகட்டத்தில் புலவர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. அப்போ வந்து அந்த புலமை மிக்க அவர்களுடைய அந்த பாடல்கள் அதெல்லாம் வந்து ஆஹ், இந்த இயக்குனர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தேவை தேவையான காலகட்டமா இருந்துச்சு. அதனால வந்து அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து வீணடிக்கப்படலை. சொல்லப்போனா ஒரு எழுத்துக்கள் கூடமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்துக்களாக தான் அன்றைய கவிஞர்களுடைய அன்றைய புலவர்களுடைய எழுத்துக்கள் இருந்தது. ஆனால் அதன் மூலமாகவே பல படங்கள் வந்து சூப்பர் ஹிட் ஆகி ஓடிய காலகட்டமும் அன்றைய காலகட்டம். அப்போ அந்த பாடல்கள்ல வந்து அவர் எழுதுறத அந்த பாடல்கள் எல்லாமே இன்றளவும் வந்து பேசப்படுகிற ஒரு முக்கியமான பாடல்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ ஒரு சில பாடல்கள் அதை பத்தி சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம ஐயா என்எஸ்கேவோட படத்துல வந்து மனுஷன மனுஷன் ஏத்தி புகழ்ச்சது அந்த காலம் அப்படிங்கிற ஒரு பாடல் வரும். இது வந்து ஐயா உடுமலை நாராயணகவி தான். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல எண்ணற்ற தகவல்களை வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது சாத்திரம் படிச்சது அந்த காலம், சரித்திரம் படைப்பது இந்த காலம் அப்படிங்கிற ஒரு வரி வரும். அது மாதிரி கோத்திரம் பார்ப்பது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம். என்னென்ன தேவை? அப்போ வந்துட்டு நீ ஒரு பழமைய பேசிக்கிட்டு இருந்தா, அது தேவையில்ல. நம்ம புதுமையை நோக்கி வந்துட்டோம். அப்படிங்கிறதுக்காக அன்றே அவர் வந்து சொல்லியிருக்கிறார். பெண்ணை பேயென ஏசி பிழைத்தது அந்த காலம், பெண்ணை இரு கண்ணில் ஒன்றாக பார்ப்பது இந்த காலம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வரி அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, திரௌபதி தன்னை துகிலை உறைந்தது அந்த காலம், பெண்ணை தொட்டு போட்டா சுட்டு புடுவான் இந்த காலம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா, இது வார்த்தைகள் எல்லாமே எதுவுமே மக்களுக்கு புரியாத இது கிடையாது. எல்லாமே புரியுறது. ஆனா அந்த கருத்துக்களை பார்க்கணும். அது எந்த அளவுக்கு வீரியமிக்க கருத்துக்கள் அப்படின்னு பாருங்க. அந்த காலத்துல இப்படி சொல்வதற்கு ஒரு தைரியமும் வேணும். அது வந்து அவருக்கு இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, அண்ணா, பெரியார், கலைஞர், எம்ஜிஆர் என்ற அனைத்து ஜாம்பவான்கள் இதுல 3 பேர் வந்து முதலமைச்சர்கள். இந்த 3 முதல்வர்களுக்கு ஆகுவதற்கும் அவர் கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் முக்கிய காரணம் வந்து உடுமலை நாராயணகவி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அன்றைய காலகட்டங்கள் அந்த பகுத்தறிவுகளை வந்து மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்தவர் அவர் தான். சொல்ல போனா திரைப்படத்தின் பெரியார்னு வந்து உடுமலை நாராயணகவி அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு பகுத்தறிவு அதன் மூலமாக வந்து கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தது உடுமலை நாராயணகவி. ஏன்னா அந்த அப்போதைய காலகட்டம் தான் வந்து ஒரு புதுமையான ஒரு இயக்கம். பகுத்தறிவுக்காக ஒரு புதுமையான இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்தது. அந்த திராவிட இயக்க கருத்துக்களை வந்து மேடையில் நின்று 3 மணி நேரம், 4 மணி நேரம் பேசியதை விட, ஒரே ஒரு பாடலில் 5 நிமிடத்தில் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை வந்து நம்ம உடுமலை நாராயணகவியை தான் சேரும். அதற்கு என்எஸ்கேயோட பங்களிப்பும் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா என்எஸ்கே படத்தை எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து அங்க பகுத்தறிவுக்கும் பஞ்சம் இருக்காது, நகைச்சுவைக்கும் பஞ்சம் இருக்காது. அதனால தான் எளிதில போய் சேர்ந்தது. நம்ம என்னதான் 3 மணி நேரம், 4 மணி நேரம் கருத்துக்களை மட்டும் பேசியிருந்தா கூட, மக்கள் மனதில் அது பதியாது. ஏதாவது ஒரு 5, 6 கருத்துக்கள் பதியும். ஆனா, பாடல்களை நீங்க பாடுனீங்கன்னா, எப்பவுமே முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாடல்களை அதுவும் வந்து அந்த பாடல்கள் எல்லாமே நாட்டுப்புற பாவினத்திலே இருக்கும். நாட்டுப்புற பாவினங்கிறது வந்து எளிதில வந்து மக்கள போய் சென்றடைஞ்சிரும். அப்படி பாடுனது தான் சித்தர்களோட பாடல்கள். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, சித்தர் பாடிய அதே அந்த சிந்து வகையில ஒரு பாடலையும் அவர் பாடுறாரு. அது பராசக்தி படத்துல வந்திருக்கும். பராசக்தி படம் சிவாஜி கணேசனுக்கு ஒரு அறிமுகம். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கதை வசனம். அதுல உடுமலை நாராயணகவியின் பாடல். ஆனா அந்த படத்துக்கு வந்து நம்ம 2 பேரும் தெரியும். சிவாஜி கணேசன் தெரியும், கலைஞர் கருணாநிதி தெரியும். ஆனா உடுமலை நாராயணகவிங்கிற அந்த மனிதனின் பாடல்கள் தான் அந்த படத்துக்கு இன்னொரு முக்கிய வெற்றியாக இருந்தது. அதுல தான் வந்து அந்த சித்தர்களோட பாவினத்துல 2 ஒரே பாடல்ல 2 சித்தர்களோட பாவினம் வரும். அது குதம்பாய் அப்படிங்கிற ஒரு சித்தர். குதம்பை சித்தரை பற்றியும், தாண்டவ கோணி அதாவது இடைக்காடனார் வந்து தாண்டவ கோணைன்னு வந்து முடிஞ்சா அது இடைக்காடனார் ஒரு பாடலா இருக்கும்.
குதம்பாய் அப்படின்னு முடிஞ்சு அது குதம்பை சித்தர் பாடலா இருக்கும். இது ரெண்டுமே வந்து அந்த பாட்டுல பாடிருப்பாரு. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ காணி காத்து காரியத்தில் கண்வையடா தாண்டவ காணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஐயா அவர்களோட தான். அதே மாதிரி கான்னு காக்காவை வைத்து கருத்துக்களை சொன்ன அந்த பாடலும் ஐயாவோட. இப்படி வந்து அந்த அவர்களுக்கு ஒரு அந்த படத்துக்கு ஒரு முக்கிய தூணாக இருந்தது உடுமலை நாராயணகிரி அவர்களோட பாடல். அதை தொடர்ந்து அண்ணாவோட படங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓரிரவு, சொர்க்கவாசல், வேலைக்காரி போன்ற படத்துல எல்லாம் அவர் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அண்ணாவோட பாடல்கள் அதுல வந்து தமிழ் பற்று, அவருடைய தமிழ் பற்று மிளிரும். சொர்க்கவாசல் படத்துலயும் சரி, அப்புறம் வந்து ஆஹ், இன்னொரு படம், இந்த 2 படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தமிழ் பற்றான பாடல்கள் அதிகமா எழுதியிருக்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட அந்த அந்த கவிதைகளை எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, ஒரு நிமிஷம். இதுல சொர்க்கவாசல்கள் படம், அப்புறம் வந்து தாய் மகளுக்கு கட்டிய தாலி, இந்த 2 படத்துல உள்ள ஒரு சில அந்த வரிகளை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். சொர்க்கவாசல் இது வந்து அண்ணாவோட படம். அதுல அவர் தமிழ் பத்தி கன்னித்தமிழ் சாலையோரம் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். கன்னித்தமிழ் சாலையோரம் சோலையிலே கவிதை கனிகள் உண்ணும் பறவைகளே, தென்னவர் மூவேந்தராம் தமிழ் வளர்த்த சேர சோழ பாண்டியரை பாடுங்களே. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுப்புற இதுல தான் வருது. வேறுமலை மீதினிலே கொடி நாட்டினான் சேரன் வீரன் காட்டினே வீரன் காட்டி கனக விசேர் தலை வாட்டினான், பாறாங்கல்லை உழைத்தெடுத்தான் பகைவனை சுமக்க வைத்தான், பத்தினி பெண் சிலை சமைத்தான், கேளுங்களே அந்த பாடல் பெற்ற தேவிதன்னை பாடுங்களே. சீறி வந்த புவியதனை முரத்தினாலே சீறி வந்த புலிதனை முரத்தினாலே அடித்து சிங்கார மரத்தி ஒருத்தி துரத்தினாலே, இதை ஊரறிய உலகறிய உங்களாலே உண்மையான பெண்மை வாழ என பாடுங்களே அப்படின்ட்டு அது பெண்மையை போற்றியும் நம்ம தமிழ் முன்னோர்கள் பற்றியும் அந்த கவிதைகள் வருது, பாடல்கள். அடுத்து வந்து தாய் மகளுக்கு கட்டிய தாலியில தமிழ்நாட்டின் பெருமை பற்றி பாடுகிறார். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ் நாட்டில், தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வலம், பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செலும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த படத்துல வருது. இப்படி தமிழ்ல பற்றோடு அந்த அதை போற்றும் விதமாக எண்ணற்ற பாடல்களை அவர் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட 100 பாடல்கள் தமிழ் மொழியை பற்றியே எழுதியிருக்கிறார். அது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விதம். அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் பற்றும் இருந்திருக்கிறது. அதே போல வந்து இன்னும் சொல்ல போனா அப்படியே சொல்லிட்டு போலாம். அறிவியல் பற்றி அவர் எழுதுகிற ஒரு பாடல் வந்து சமீபத்துல தொழில்நுட்பம் பற்றி பேசும்போது ஒருத்தர் கூட ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஞ்ஞானம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அது வேற யாரும் இல்ல, அது உடுமலை நாராயணகிரி தான். என்னன்னா அந்த பாடல் வந்து விஞ்ஞானத்தை ஆக்க போறண்டி பெண்ணே விஞ்ஞானத்தை ஆக்க போறண்டின்ட்டு ஒரு பாடல் வரும். அதுல வந்து 2 பேர்த்துக்கும் ஒரு உரையாடல் வருது. அதுல வந்து அந்த பெண் வந்து செய்கிறா, வீட்டுக்கு என்னென்ன செய்வீங்க கொஞ்சம் விவரமா சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. அதுல அவர் சொல்றாரு, வீட்டுக்கு நெல் அரைக்க, மாவரைக்க, நீர் இறைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அடுக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல குழாய் வைக்கணும், குளிர் மிஷினு கூட வைக்கணும்னு பெண் சொல்றா. அப்புறம் இன்னொன்னும் பெண் வைக்கிறா. இதுதான் ஒரு முக்கியமான இது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸுங்கிறது நம்ம ஊரடங்கு காலத்துல நம்ம சொன்ன சொல்லு. அந்த ஆன்லைன் கிளாஸை அப்போதே சொல்லிய ஒரு தீர்க்கதரிசி தான் உடுமலை நாராயணகிரி. அது என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கூடம் பிள்ளைங்க போகாமலே படிக்க கருவி பண்ணி தரணும் அப்படிங்கிறார். பள்ளிக்கூடம் பிள்ளைங்க போகலன்னா கூட வீட்டில் வச்சு படிக்கிறது ஒரு கருவி பண்ணி தாங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த பெண் சொல்லுது, பட்டணம் தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காப்பியும் நம்ம பக்கத்துல வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ரோபோவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த இதுக்கு. அதே மாதிரி கட்டில் மேலே பேணு காத்து சுத்தணும், காலங்காட்டும் கருவியும் வேணும் அப்படின்னு அந்த பாடல் இருக்கு.
அதோட மட்டும் இல்ல, அந்த விஞ்ஞானத்த விஞ்ஞான அறிவு அப்ப செலுத்த காலத்துல, "நீ பழச நெனச்சுக்கிட்டு இருக்காத. விஞ்ஞானம் இப்போ வளர்ந்துட்டுடா" அப்படின்னு ஒரே வரியில சொன்ன ஒரு பாடல் என்னன்னா, "காசிக்கு போனா கரு உண்டாகும்னு காலம் மாறி போச்சு. ஊசி போட்டா கரு உண்டாகும்னு உண்மை தெரிஞ்சு போச்சு" அப்படிங்கிறாரு. ஏன்னா, அப்போ அந்த ஊசி வந்துடுச்சு. அது ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது? நம்மளுடைய அந்த பசுக்கெல்லாம் ஊசி போட்டு கரு உண்டாக வைக்கிற அந்த இது வந்துருச்சு. அது ஒரு ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கை மூலமா கருத்தரிக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் அ இப்போ ஒரு சில பேருக்கு அது பாக்கியம் கிடைக்காதப்போ, அதன் மூலமா கருத்தரிக்கலாம் அப்படிங்கிறது அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவரு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போ விஞ்ஞானம் வளர்ந்தாலும், அது இயற்கைக்கு ஈடாகுமா? அப்படிங்கிற ஒரு வரியையும் இன்னொரு பாட்டுல சொல்லியிருக்காரு. இதே மாரியே தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு, ஆண், பெண் பேசுற மாதிரியும், அதுல ஒரு பாட்டு வருது. "கோழி இல்லாம முட்டை பொரிக்கும், முட்டைய கரு முட்டை பொரிக்க மிஷின் வந்தாச்சு" அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அதுல அவர் சொல்றாரு. அதாவது விஞ்ஞானம் தான் அதாவது அந்த அறிவியல் வளர்ச்சி அற்புதமானது அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதுக்கு இவங்க எதிர்ப்பா ஒண்ணு சொல்லணும். அப்ப இந்த கோழி இல்லாமயே முட்டை பொரிக்கிற காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெண் சொல்லுது. இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு அவரு பெருசாலாம் ஒண்ணும் யோசிக்கல. கோழி இல்லாம முட்டை பொரிக்கிற மிஷின் வந்துடுச்சு. கோழி இல்லாம முட்டை போடுறத எப்ப கண்டுபிடிப்பீங்க? அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது உண்மையிலே முடியாத காரியம் அப்படிங்கிறத அது சொல்லுது. அப்போ இயற்கையை ஒருபோதும் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும், அந்த இயற்கையை உண்டு பண்றதுக்கு அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி பயன்படுதா? அப்படின்னா, அது கேள்விக்குறின்னு அப்போதே சொல்ட்டாரு. இப்ப நம்ம என்னன்னா, பல இடங்கள்ல ஒரு இயற்கையை நம்ம எளிதில அழிச்சுட்டோம். அதுக்கு ஏகப்பட்ட தொழில்நுட்பம் கொண்டு அத நம்ம சிதைச்சாலுமே, அதே இத நம்மளால உருவாக்க முடியுமா? மலைய வெட்டுறாங்கன்னா கூட, அந்த மலைய நம்ம உருவாக்க முடியாது. எல்லாமே எளிதில் நடக்குது இந்த விஞ்ஞான வளர்ச்சியில. ஆனா, அந்த நடக்கிறது எல்லாமே ஆ இப்ப எளிதில நம்ம மலை வெட்டுறோம், போர் போடுறோம், எல்லாமே பண்றோம்னாலும், அந்த போர் போட்டாலும், அந்த இடத்துல தண்ணி இருக்கணும். அப்பனா தான் அந்த நம்ம தண்ணி இருக்குன்னு நெனச்சு போர் போட்டா கூட, உள்ள தண்ணி இருந்தா தான் அந்த போர் போட்டதுக்கு அர்த்தமாகும். அப்போ நம்ம தண்ணிய உண்டு பண்ணல போர் மூலமா. போர தான் போட்டு தண்ணி எடுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு காரணம் கொண்டும் நம்ம இயற்கையான பொருட்களை நம்மளால உற்பத்தி செய்ய முடியாது. அப்படிங்கிறத அற்புதமான இந்த வரிகள் மூலமா சொல்றாரு. இப்படிப்பட்ட அந்த சிந்தனை, இது எளிய சிந்தனை. இத சொல்றது பாருங்க, இதுக்கு அதிகமாலாம் யோசிக்கல அவரு. டக்கு டக்குன்னு இத சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் எம்ஜிஆருக்காக அவர் பாட்டு பாடுறது, விவசாயிங்கிற படத்துல அவர் பாட்டு எழுதும்போது, அதுல ஒரு பாடல். "நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனதிலே நாணயத்தை வளர்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல். அதுல என்னன்னா, "பார் முழுதும் மனித குலப் பண்புதனை விதைத்து, பாமரர் நெஞ்சினிலே பகுத்தறிவை வளர்த்து, போர்முறை கொண்டவருக்கும் நேர்முறை வளர்த்து" அப்படின்னு சொல்லணும். நேர்முறை விதைத்து அப்படின்னு வருது. போர்முறை சிந்தனை கொண்டவனுக்கு கூட நம்ம நேர்முறையா விதைத்து, அவங்களை நம்ம நட்பாக்கிக் கொள்ளணும். இல்லன்னா அவங்களுக்கு அந்த எண்ணத்தை வளர்த்து, அவங்கள் அந்த போர் முறையை கைவிட வேண்டும். அன்றைய காலகட்டம் அந்த அந்த போர் முறைகள்லாம் முடிஞ்ச காலகட்டம். அதாவது ஹிராஷிமா, நாகசாகி அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய யாருமே எதிர்பாராத அந்த அணுகுண்டு வீச்சு நடந்த அந்த சுவடுகள் அழியாத காலகட்டத்துல அவரு அப்படி பாடல் எழுதுறாரு. அப்போ இந்த போர் முறைகள் எல்லாமே நேர்மறை சிந்தனையை வளர்க்க வேண்டும். வளர்த்து அந்த போர் முறையே இல்லாத சமூகத்தை நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறது, நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் இதை விதைக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்குள்ள இந்த கருத்தை கொண்டு வைக்கிறார். இதெல்லாம் படத்துக்கு தேவையா அப்படின்னா, படத்துக்கு தேவையோ இல்லையோ, ஆனா மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு இவருடைய பாடல்கள் எல்லாமே சொல்லி நீங்க காதல் பாடல்ல கூட கருத்துக்களை கொண்டு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. 2 2 காதலர்கள் பாடும்போது கூட அதுல கருத்துக்களோட அவர் பல பாடல்கள் எழுதியிருக்கிறார். இப்படி உடுமலை நாராயணகவி அவர்கள பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இவர் உடுமலை நாராயணகவி அவர்கள் அவரு சிறந்த நட்பண்பாளர் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற உதாரணங்களும் இருக்கு. இப்போ எம்ஜிஆரோட ஒரு படத்துக்கு அவர் பாடல் எழுதுறார். விவசாயிங்கிற படத்துக்கு பாடல்கள் எழுதுறாரு. எல்லாமே ஐயாவ வச்சே எழுதிரணும் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுட்டு, அவரும் கையில குடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. கிளம்பி குற்றாலத்துக்கு அவர் ஓய்வு எடுக்க வந்துட்டாரு. அப்போ மறுபடியும் இயக்குனர் பார்த்துட்டு, இன்னொரு பாட்டு அந்த
ஓப்பனிங்கில் வந்து ஒரு பாட்டு இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் கவிஞர் ஐயாவை வந்து கவியராயர் ஐயாம்பாங்க, அவரை வந்து இன்னொரு பாட்டு எழுத சொல்லணும், யாராவது அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுங்க அப்படின்னதும் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணீங்களா இந்த பாட்டு எழுதணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை விட மருதகாசி இருக்கிறான், அவன் சூப்பராக எழுதுவான், அவனை விட்டு எழுத சொல்லுங்க அப்படின்னு. ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது வேற விஷயம். ஆனா தன்னை தாழ்த்தி கொண்டு அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட மருதகாசியும் அவருக்கும் வந்து ஒரு 30 வயசு கிட்ட வேறுபாடு இருக்கும். 20, 25 வயசாவது இருக்கும். அப்போ வந்து அவரை வந்து நீ எழுத வையி, எனக்கு நான் வந்து ஓய்வு எடுக்க வந்துட்டேன், இதுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா, என்னை விட அவன் நல்லா எழுதுவான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருடைய நற்பண்பு இருந்திருக்குது. பின்னாடி வர்றவங்களுக்கு வழி விடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவருக்கு இருந்திருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கவிஞராக உடுமலை நாராயணகவி எழுதியிருக்கிறார். இப்படி இவருடைய பாடல்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ அடுத்த பாடல்களை பத்தி நம்ம சொல்வதனால இவருக்கு தேவையான இன்னொரு வாய்ப்பு கிடைச்சால் உடுமலை நாராயணனுக்கு தனியாகவே வந்து நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு அவருடைய அந்த கருத்து சித்தாந்தங்கள்லாம் இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இன்னொன்று என்னன்னா, உடுமலை நாராயணகவி பத்தி சொல்றதுக்கு அவர் வந்து திரையுலகத்துல மட்டும் அப்படின்னு நம்ம சுருக்கி பார்த்துடக்கூடாது. திரையுலகம் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத எக்காரணம் கொண்டு பார்த்துடக்கூடாது. ஏன்னா சுரதா அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? உடுமலை நாராயணகவி மட்டும் இலக்கியத்தில் வந்திருந்தால் அவர் பாரதிதாசனை விஞ்சி இருப்பார் அப்படிங்கிறார். இந்த ஒரு வரி வந்து போதும். ஏன்னா சுரதா வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். பாரதிதாசனையே தாசனாக, அவருக்கே தாசனாக இருந்தவர் சுரதா. அவரோட தலைமை சிஷியன் வந்து சுரதாதான். அவர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம கவிராயர், பகுத்தறிவு கவிராயரை பத்தி, பாரதிதாசன் மாதிரி இலக்கியங்களை மட்டும் அவர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவர் வந்து பாரதிதாசனை விஞ்சி இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஞானம் இருக்குது. இவ்வளவுத்துக்கும் அவர் வந்து படிப்பறிவை ஒரு 4ஆம் வகுப்பை விட கடக்காத ஒருவர் தான் நமது உடுமலை நாராயணகவி அவர்கள். ஆனா அவர் படித்தது எல்லாமே மக்கள் மனம். அதன் மூலமா ஒரு பகுத்தறிவையும் புகுத்தி இருக்கிறாரு. ஒரு 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு பகுத்தறிவை பத்தி பேசுறாரு அப்படின்னா அவருடைய அது இயல்பாகவே வந்த சிந்தனை தான் அது. அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருந்திருக்கு. வாய்ப்பு இருந்தா நீங்க வந்து அவருடைய உடுமலை நாராயணகிரியோட பாடல்கள் ஏதாவது ஒரு 4 பாடல்கள் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்ல நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிங்க. அந்த அளவுக்கு வந்து அதுல இருக்கும். இது ஏன் திரைவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி வள்ளுவருக்கு நிகரா பேசலாமா அப்படின்னா, வள்ளுவத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல வந்து நம்ம யார்கிட்ட போய் சேர்ப்போம்? மக்கள்கிட்ட நேரடியாக சேர்க்க முடியாது. அறிவாளி கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா வள்ளுவத்தை தெரிந்து கொள்றதுக்கு, அதை புரிந்து கொள்வதற்கு அதுக்கு எண்ணற்ற உரைகள்லே வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கு மேல உரைகள் இருக்கும் வள்ளுவத்துக்கு. அப்ப என்னன்னா, அது புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு விதமா புரிந்து கொள்வாங்க. ஆனா மக்கள் மனதிலே வந்து எளிதில் போய் வந்து பதிந்தது வந்து, அது வள்ளுவருடைய கருத்துக்களையும் எளிதில் கொண்டு போய் பதித்தது வந்து, அ நம்மளுடைய இந்த இதில் சொல்லப்படக்கூடிய அனைத்து புலவர்களும். அதனால வந்து இது வள்ளுவருக்கு திரைவள்ளுவர் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் தப்பாது. ஏன்னா எல்லாருமே வந்து வள்ளுவரை படிச்சிருந்தா எல்லாத்துக்குமே எல்லா கருத்துக்களுமே வரும் அப்படிங்கிறது உண்மை. அதே வந்து இவர் முக்காலத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறாரு. ஏற்கனவே வர வேண்டிய காலகட்டத்தை பத்தியும் அந்த விஞ்ஞான பாடல்ல எழுதியிருக்கிறாரு அப்படின்னா வள்ளுவருக்கு நிகரா சொல்லல. அவருக்கு அந்த பட்டம் திரையில் வந்து அவர் வள்ளுவர் தான் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பவர் வந்து அது இவரை பற்றி அந்த வரிகள் மாத்திரம் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவர் யாருன்னு வந்து நான் கடைசியில சொல்லிடுறேன். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்து இருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே காத்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இப்படின்னு ஒருத்தர் வந்து புகழ்ந்திருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, அந்த புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர். அவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மண்ணில் வாழ்ந்தது வந்து வெறும் 29 வருடங்கள். அதில் அவர் வந்து பாடல் எழுதி வெறும் 8 வருடங்கள். ஆனா இன்னைக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல்கள் எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு பாடல்களாக இருக்கும். எப்போதுமே வந்து அந்த கருத்துக்கள் வந்து அவ்வளவு நிறைந்திருந்த ஒரு பாடல்களை தந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒரு குறுகிய காலகட்டத்தில் 21 வயது இளைஞராக அவர் வந்து திரையுலகிற்கு வர்றாரு. 29ல வந்து இறந்து போயிறாரு. அந்த 8 வருடத்தில் அவர் வந்து செய்தது எல்லாம் வந்து ஒரு 100 வருட சாதனைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் நம்மளுக்கு
அந்த கருத்து புயலை கொடுத்திருக்கிறாரு. அந்த நேரத்துல வந்து ஒரு இளைஞனுக்கு சமூகத்து மீதான ஒரு தாக்கம், அந்த சமூகத்து மீதான ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆர்வம், அந்த சமூகத்த வந்து ஏதாவது பண்ணி முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வம் கொண்டவரா தான் அப்ப இருந்திருக்கிறாரு. ஒரு இளைஞனோட அந்த வீரியம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது நல்வழிப்படுத்தினா அது எந்த அளவுக்கு வந்து ஆ, இந்த சமூகத்தை மேம்படைய செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். இவர் இவர் வந்து பாடல் எழுத ஆரம்பிக்கும் போது பாடல் எழுதுவோம் அப்படிங்கிற பாடலாசிரியர் போனோம்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் வந்து செய்த தொழில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தொழில்கள் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 18 தொழில்கள் அந்த குறுகிய காலகட்டத்துல கிட்டத்தட்ட 18 தொழில்களை வந்து நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அப்போதைய பொருள் தேவைப்பட்டுச்சு. முதல்ல விவசாயம் ஆரம்பிச்சு அப்புறம் மாடு மேய்ச்சிருக்கிறாரு, மாட்டு வியாபாரி இருந்திருக்காரு, மாம்பழம் வித்திருக்காரு, இட்லி வித்திருக்கிறாரு, முறுக்கு வித்திருக்கிறாரு, தேங்காய் வித்திருக்கிறாரு, கீற்று வித்திருக்கிறாரு, மீன் பிடிச்சிருக்கிறாரு, மீன் நண்டு அந்த பிடிக்கும் தொழிலாளியா இருக்கிறாரு, உப்பள தொழிலாளியா இருக்கிறாரு, மிஷின் டிரைவரா போயிருக்கிறாரு, தண்ணி வண்டி தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் பாடகனாக, நடிகனாக, நடனக்காரனாக, கவிஞனாக தான் கடைசியில உருவெடுக்கிறார். இத்தனை தொழில்கள் வந்து பண்ணியவர் அந்த குறுகிய காலகட்டத்தில். இது எல்லாமே வந்து ஏனோதானோன்னு பண்ணிட்டு வரல. எல்லாத்தையுமே ஆத்மார்த்தமா பண்ணி அதுல வந்து அவரு என்ன சொல்றது? அதுல ஒரு தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் வந்தவர்கள். விவசாயம் இருந்தாலும், மாடு மேய்ப்பா இருந்தாலும் அதுல வந்து எப்படி பண்ணுமோ அந்த நிறைவு வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவ்வளவு தொழில பண்ண ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு அவர்கள் குறுகிய காலத்துல இவ்வளவு அனுபவம் பெற்றவர்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து நம்மள எல்லாரும் கேட்டிருப்போம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கேட்காம யாரும் இருந்திருக்க மாட்டோம். ஆனா அந்த பாடல்கள் அவரு அதுக்கு முந்தைய காலகட்டத்துல நம்ம யோசிச்சு இவ்வளவு பெரிய கருத்துக்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது வியப்பா தான் இருக்குது. அவரே வந்து அது பாட்டை பத்தி சொல்லியிருப்பாரு. எத்தனையோ இன்பம் இந்த நாட்டிலே உண்டு, அத்தனைக்கும் பெரிய இன்பம் பாட்டில் தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்பம் தரக்கூடியது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். அதே மாதிரி இவருடைய பாடல்கள் வந்து எல்லாமே பொது உடைமை கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாமே வரும். காதல் பாடல்னா கூட வந்து அது கருத்துக்கள் இல்லாம இருந்ததில்ல. அந்த அளவுக்கு வந்து இவருடைய பாடல்களும் இருக்கு. ஏன்னா இதுல ஒரு சில வரிகள்லாம் வந்து சொல்லும்போது, அதாவது கோயில்ல போனா நம்மளுக்கு கட்டணம் வசூலிக்கிறத கூட வந்து இவரு என்ன சொல்றது? அத கூட வந்து அந்த காலகட்டத்துல இல்லாம இருந்த காலகட்டம், புதுசா கட்டணங்கள்னு ஒண்ணு வந்து கோயிலுக்கு நீ சாமி கும்பிடவும் கட்டணம் வசூலிச்ச காலகட்டத்துல அவரு வந்து ஒரு பாடல் எழுதுறாரு. "காசு தந்தால் தான் உன்னை காணும் வழி காட்டுவதாய், கதவு போட்டு பூட்டி வைத்து கட்டாயம் பண்ணுவதை பார்த்தாயா?" அப்படின்னு கடவுள்கிட்டயே போய் கேட்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து ஒரு வரிகள போட்டு எழுதுறாரு. "எல்லோரும் நம்பும்படி சொல்லும் திறன் இருந்தால் சொல்லிலே உண்மை இல்லை. உள்ளதை உள்ளபடி சொல்லும் மனிதனிடம் உணர்த்திடும் திறமை இல்லை" அப்படிங்கிறார். இது என்னன்னா, நம்ம சொல்றத கேட்கறதுக்கு நம்பும்படி ஒருத்தர் வந்து சோடிச்சு சொல்றதுல வந்து அந்த கருத்துக்கு உண்மை இருக்காது. ஆனா உண்மையான படிச்சு சொல்லும்போது, அவனுக்கு மத்தவங்கள உணர்த்திடும் திறமை இல்லையே அப்படின்னு சொல்லி அவரு வருத்தப்பட்டிருக்கிறார். இப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கவிதை எழுதிக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள். அவர் வந்து முதல்ல வந்து சினிமா துறைக்கு வந்தாலும், அவருக்கு வந்து ஒரு சம்பவம் இருந்தது. என்னன்னா, புதுசா வந்த கவிஞன் சின்ன பையன் தானே. இவன் வந்து இவனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து காசு குடுக்காம ரொம்ப நேரம் கடத்தியிருக்கிறார். அப்ப அவருக்கு வந்து என்னன்னா, ஆரம்பத்துல அவரு எழுதும்போது வந்து வறுமை காரணமாக தான் எழுத வந்திருக்கிறாரு. அப்ப அவரு காசோட ஒரு அருமையும் தேவைப்படுது. அப்ப அவரு வந்து 2 தடவ கேட்டு பார்த்துட்டும் தரல. 3வது நாளும் வந்து நின்றுருக்கிறாரு. "எப்போ எனக்கு வந்து அந்த காச தருவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த தயாரிப்பாளர் வந்து, "என்ன நீ எப்ப பார்த்தாலும் அவன் அவன் பெரிய பெரிய நடிகர் அவன்லாம் சும்மா இருக்கிறான். நீ வந்துட்டு காசு தான்னு கேட்டுட்டு இருக்கிற." அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல நீங்க காசு தந்தா தான் நான் போவேன்." அப்படின்னு சொன்னதுக்கு, "ஓ! அப்படியா? அப்ப நீ இங்கேயே நில்லு." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த தயாரிப்பாளர். அப்போ ஒரு 3 வரி எழுதி அந்த டேபிள்ல வச்சுட்டு வந்துட்டாராம். அப்புறம் வந்து இவரு ரூம் தேடி காசு வந்திருக்கு. அப்படி என்ன எழுதி வச்சுட்டு வந்தாருன்னா, அதுதான் ஒரு சிறுவனா இருந்தாலும் அந்த மிடுக்கோட எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. "தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன். நாயே, நேற்றுதான் உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன். நில் என்று சொல்வதற்கு நீ யார்?" அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு எனது சுயமரியாதை நீ வந்து தாழ்த்தி பேசினியோ, நான் என்ன நிக்கிறது நில்லு அப்படின்னு கட்டளையிட நீ யார்? அப்படின்னு கேட்டு, அந்த தயாரிப்பாளர் டேபிள்ல அத எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுல கிளம்பி வந்துட்டாராம்.
அப்போ இந்த இந்த ஒரு தாக்குதல், அதாவது வேல் கொண்டு தாக்கினால் கூட அவனுக்கு ஆறி இருக்கும். இந்த சொல் கொண்டு தாக்கும் போது அவரு உணர்த்திக்கிட்டே இருந்திருக்கும். இன்றளவும் நம்ம பேசுறோம். வேல் கொண்டு தாக்கி இருந்தா கூட வந்து தாக் தாக்கப்பட்டவனும் வந்து வீரனா இருப்பான். ஆனா சொல் கொண்டு தாக்கும் போது அவங்க வாங்கினவன் வந்து என்ன திருப்பி ஏதாவது சொல்ல முடியலையே. அவனோட என்ன சொல்றது? அது வந்து அவனுக்கு ஒரு இழுக்கா தானே ஆயிடுச்சு. இப்ப அந்த தயாரிப்பாளர் பேரு அதெல்லாம் சொன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய இழுக்கா இருக்கும். அப்போ வந்து இவரு அந்த மாதிரி சொன்ன உடனே அவரு காசு வந்துடுச்சு. அதுல இருந்து அவர்கிட்ட போல பிற்காலத்தில் இவ்வளவு பெரிய ஆளாக இருப்பான்னு அந்த தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அவருக்கு எவ்வளவு ரூபா கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பாரு. அப்படி வளர்ந்து வந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அதே போல இவர் பாடல் எழுதும் போதும் வந்து இவங்க ஒண்ணா சேர்ந்து தங்கியிருப்பாங்க. அதாவது கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபா ஒரு நடிகர் உண்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். படத்துல எல்லாருமே பார்த்திருப்பீங்க. முக்கியமான குணச்சித்திர கேரக்டர்லாம் அவருக்கு குடுத்திருப்பாங்க. அவரோட ரூம்ல தான் இவர் தங்கியிருக்கிறாரு. அவர் மூலமா தான் பாடல் எழுதும் அந்த இதையும் பெற்றிருக்கிறாரு. ஒரு முறை விஸ்வநாதன் அவர்கள் வந்து அந்த பாடல் எழுதுறதுக்கு அவர் போயிருக்கும்போது, ஆ எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து இவர் எழுதுவாரா? அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே கேட்டிருக்கிறாரு. இவரு எப்படி எழுதுவாருன்னு தெரியலையே அப்படி இப்படின்ட்டு, சரி ஒரு பாடல் எழுதி தர சொல்லலாம். இல்லைன்னா வேற ஆள மாத்திரலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம கவிராயர்ட்டயே குடுத்துறலாம் அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்ல எழுதுவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு ஆதரவு குடுத்தது வந்து அந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற நடிகர் அவர்கள். அவர் வந்து எழுதி குடுத்த அந்த பாடல வந்து அவர் எழுதி கேட்கிறாரு. எழுதி குடுத்ததும் எம்.எஸ். விஸ்வநாதன் பார்த்துட்டு அரண்டுட்டாராம். ஏன்னா, இவர் போட்ட மெட்டுக்கள் எல்லாத்துக்குமே அந்த பாடல் வந்து கணக்கச்சிதமா பொருந்திருக்கு. ஒரு பாடல் ஒரு மெட்டுக்கு பொருந்தும். ஆனா, அவர் போட்ட பாடலுக்கெல்லாம் அந்த மெட்டுக்கு பொருந்ததும், அதில இருந்து அவரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட அந்த திறமை வந்து தெரிய ஆரம்பிச்சது. இப்படித்தான் பல பாடல்கள் வந்து அவரு எழுதி, நம்ம சமுதாயத்திற்கு தேவையான பாடல்கள் அத்தனையுமே எழுதியிருக்கிறாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து என்னன்னா, குறிப்பிட்டு சொல்லப்போனா பாரதிதாசன் அவர்களுடைய ஒரு மாணக்கர் அப்படின்னு தான். அந்த பாரதிதாசனே பட்டுக்கோட்டை அவர்கள பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்ன்னா, என்னோட வலது கை யாருன்னா, அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஏன்னா, பாரதிதாசனோட வாரிசுகள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க. அது சுரதாவுல இருந்து முடியரசன், வாணிதாசன் அந்த பட்டியல் வந்து நீண்டுகிட்டே இருக்கும். ஆனா, யாரையுமே வலது கைன்னு சொல்லல. ஆனா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அவர்கள தான் பாரதிதாசன் அவர்கள் என்னோட வலது கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ன்னா, அது எவ்வளவு பெரிய அ அந்த விருதாவே நினைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்த பத்தி அவரு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் போக இவருடைய பாடல்கள்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சின்ன பயலே சேதி கேளடா அப்படிங்கிற அந்த திரு அந்த பாடல்கள்ல வரக்கூடிய வரிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருக்குறள் வந்து ஒரு திருக்குறள் வரும். "ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய்." அப்படிங்கிறதுக்கான குறளுக்கான இவர் இந்த பாடலா எழுதியிருக்கிறாரு. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. அப்பொழுது ஒரு சின்ன பையனுக்கு கூட நீ வந்து ஆள் மட்டும் வளரக்கூடாது, அறிவு வளரணும். கிட்டத்தட்ட இது வந்து பாரதியோட பாப்பா பாட்டுன்னே வச்சுக்கலாம். பாப்பா பாட்டுல வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு போய் கருத்து போய் சேர்ந்தாதான் பிற்காலத்தில் அவர்கள் வந்து பெரியவர்களாக வளர்ந்து ஒரு சமூகத்திற்கு நல்ல ஒரு மனிதராக வருவார் என்பது எல்லா கவிஞர்களும் தெரிஞ்சதுனால தான் பாப்பா பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால இவர் வந்து சின்ன பையில சேதிகளடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி இந்த பாடல் இருக்கும்போது இன்னொரு பாடல் என்னன்னா, இதே மாதிரி தம்பிக்கு சொல்றாரு. தூங்காதே தம்பி தூங்காதே. இது எப்படி இந்த பாடல் உருவான விதத்தை கூட வந்து ரொம்ப வேடிக்கையானது. இவங்க தங்கியிருக்கும்போது அந்த ரூம்ல தங்கியிருக்கும்போது வீரப்பன் என்கிற ஒருவர். அவர் நகைச்சுவை நடிகர். அந்த எம்.எஸ். வீரப்பா கிடையாது. இவர் ஒரு வீரப்பன். அவர் வந்து என்னன்னா, இவங்கள வந்து காலையில எழுப்புவாராம். எழுப்பும்போது, "ஏய் எந்திரிங்கடா, தூங்காதீங்கடா. இப்படி தூங்கிட்டு இருந்தா நாளைக்கு என்னடா பண்றது? இப்படியே தூங்கி தூங்கி இருந்துகிட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்திருக்கிறாரு. இது அவர் காதுல ஒலித்துக்கிட்டே இருந்திருக்கிறது. அப்போது வந்து போட்ட ஒரு பாடல் தான் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. இதுல உள்ள வரிகள் கூட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நல்ல பொழுதெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படிங்கிற அந்த பாடல் இதுல இருந்து உருவாச்சு. அதே மாதிரி திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்ட்டு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற கருத்துக்கள் இருக்கும்.
இப்போ கூட வந்து நம்ம என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி, என்னதான் சிசிடிவி கேமரா எல்லாமே வந்தாலும், இந்த ஒரு வரி வந்து எல்லாத்துக்குமே பொருந்தது. திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக் கொண்டு தான் இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்படிங்கிற அந்த பாடலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாண சுந்தரம் அவர்களோட தான். அதே மாதிரி வந்து நீ படிச்சுட்டு அப்படி இருந்துராத அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தம் என்பதை மறந்து விடாதே. கல்வி எப்படி இருக்கணும்? நம்ம படித்த கல்வி வந்து காலத்திற்கும் நிலைத்திருக்க கல்வியை நம்ம படிக்கணும். மனப்பாட கல்வி இருக்கக்கூடாது. நம்ம படித்ததை பயனுறும் வகையில் நம்ம பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட படிப்பு தான் உண்மையான கல்வி அப்படிங்கிறது தான். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தம் என்பதை மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளில் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டையே தொட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியில வான்முகட்டையே தொட்டிட வேண்டும். இதெல்லாம் வந்து எந்த காலகட்டம் 50களில் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இந்தியா வந்து இன்று வானியல் ஆராய்ச்சியில ஒரு முக்கிய ஒரு நாடாக இருக்கிறது. ஆனா வளர்ச்சியில வான்முகட்டையே தொட்டிட வேண்டும் அப்படின்னு சொன்னது இன்று பலித்திருக்கிறது. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேணும் அப்படின்ட்டு இந்த கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பத்தி அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து ஒரு தீபாவளியை கொண்டாடும் போது கூட அவர் கருத்தோடு கொண்டாடுறார். உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாகத்தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன் எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய் வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா. ஒரு தீபாவளி விழாவில் அவர் வந்து சந்தோஷமா பாடும்போது கூட இந்த கருத்துக்களை சொல்றாரு. வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே நீ போதுமடா அப்படின்ட்டு அந்த குழந்தைகளை கிட்ட வந்து அந்த அம்மாக்கள் கொஞ்சிற மாதிரிலாம் பாடல்கள் இருக்குது. இப்படி வந்து எண்ணற்ற அந்த கருத்துமிக்க பாடல்களை அவர் பாடிட்டு இருந்திருக்கிறாரு. அதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த சந்திரபாபு அவர்களுடைய தத்துவ பாடல்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது சிறப்பான பாடல்களா இருக்கும். அந்த காதல் பாடல்கள் கூட வந்து அற்புதமா எழுதியிருப்பாரு. இப்போ கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள் ஒரு வரி வரும். இலங்கை இலங்கை நகரத்திலே நீ இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாடல் வந்து இவர் தான். அந்த ஒரு காதலி வந்து அங்கே இருந்தா அது ஒரு நகைச்சுவையாகவும் சொல்லணும். அது சந்திரபாபுக்கு எழுதும்போது அவருடைய டோனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடல் அவர் பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இன்னொரு பாட்டு இதே சந்திரபாபுவோட ஒரு தத்துவ பாட்டு என்னன்னா, சொல்லுறத சொல்லிப்புட்டேன் செய்யறத செஞ்சிடுங்க. இது கூட வந்து எப்படி வந்துருச்சுன்னா, ஒரு கவிஞர் கிட்ட கதை சொல்லும்போது அந்த பாடல் எப்படின்னா, இதுதான் கதை நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க என்ன எழுதணுமோ எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். உடனே அதுவே வந்து மெட்டா போட்டாரு. சொல்லுறத சொல்லிப்புட்டேன் செய்யறத செஞ்சிடுங்க. நல்லது நான் கேட்டுதுங்க கெட்டது நான் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியில கடைசியில வருது. இது வந்து சந்திரபாபு அவர்களோட அந்த இது. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானியிலும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு கடைசியில அந்த கொஸ்டினை கேட்கிறாரு. அப்ப அந்த காலத்திலே வந்து அவருக்கு சமூகத்து மீது இவ்வளவு பேர் நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பேரை படிச்சிருக்கீங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு கடைசியில அவர் கேட்கிறாரு. அதுலதான் அந்த சொல்லுறத சொல்லிவிட்டேன் செய்யறத செஞ்சிடுங்க. நல்லது நான் கேட்டுடுங்க கெட்டதை நான் விட்டுடுங்க அப்படிங்கிற அந்த பாடல்கள் வருது. இப்படி அந்த தத்துவ பாடல்கள் அதே போல வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு முக்கியமான அவருடைய காலகட்டத்துக்கு முக்கியமான பாடல்கள் எல்லாம் எழுதி கொடுத்ததெல்லாம் பட்டுக்கோட்டை கலைஞாசனம் தான். அதனாலதான் வந்து எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய முதல்வர் நாற்காலியில் 4 கால்களில் 3 கால்கள் யாருதுன்னு எனக்கு தெரியாது. அது யாருன்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒரு காலுக்கு சொந்தக்காரர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இதை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பட்டுக்கோட்டை இறந்து 20 வருடங்கள் கழித்து தான் அவர் வந்து முதல்வராக ஆகிறார். அப்ப அந்த 20 வருடங்கள் பட்டுக்கோட்டையை அவர் மறந்திருக்கலாம். அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா ஒரு முகஸ்துதிக்காக அவர் உயிரோடு இருக்காரு சொல்லி தொலைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்.
ஆனா அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் முதல்வர் ஆகி அந்த விழாக்கள்லாம் நடக்கும்போது அவர் சொல்றாரு, ஆஹ் எனது நான் பிரபலமாகவும் எனது கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கவும் முக்கிய தூணாக இருந்து என்னை முதல்வர் ஆக்கியதில் 4/1 அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறார். அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு இது, ஒருத்தரை முதல்வர் ஆக்குவதற்கு அந்த படத்தின் பாடல்கள் தான் உதவிச்சு. உங்களுக்கு தெரியும், திரையுலகம் வந்து எத்தனை முதல்வர்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்துச்சு. காரணம் என்னன்னா, அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து அந்த திரைவடிகளை இவர்கள் சொல்லும் போது மக்கள் மேல் வீழ்ச்சியானதான் அவர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த கருத்துக்கள் இவர் தான் சொந்தக்காரர் அப்படிங்கிற போது அவரு கிட்ட ஒரு அபரிமிதமான ஒரு கூடுதல் நல்லெண்ணம் உண்டாகுது. அப்ப அந்த நல்லெண்ணத்தை விதைக்கிறதுக்கு பின்புலமாக இருந்தது இந்த கவிஞர்கள் தான். அதனாலதான் அவர் வந்து இந்த வார்த்தை சொல்றாரு. அதுல வந்து இந்த குறுக்கு வழியில் வாழ்வு தேடினும் குருட்டு உலகமடா அப்படிங்கிற அந்த பாடல் வந்து மிக பிரசித்தி பெற்றது. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வின் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா அப்படின்ட்டு வர அந்த பாடல்ல ஒரு சில வரிகள் என்னன்னா, விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகள் ஆடும் பல வரட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதையும் திருந்த மருந்து கொள்ளடா இப்படிங்கிற அந்த பாடல் வருது. இதுல வந்து அதிகமான வரிகள் இருக்கு. இப்போ நம்ம நேரம் குறைவா இருக்கனால இதை அதிகமா சொல்ல முடியல. இப்படி இவர்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து பட்டுக்கோட்டையாரோட அந்த பாடல்கள் எல்லாமே நம் மனதில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்க குழந்தைகளுக்கு நீங்க திருக்குறள் சொல்றது சொல்லு எதனாலுமே சொல்லிக் கொடுங்க. ஆனா குறைந்தபட்சம் அதெல்லாம் சொல்ல முடியல, பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா இவருடைய பாடல்களை போட்டு காமிங்க. இவருடைய கருத்துக்களை சொல்லி சும்மா அப்படி பேசும்போது இந்த 4 வரிகளை சொல்லி சொல்லி அப்படி பேசினாலே இந்த குழந்தைகளுக்கு இவர்களுடைய தாக்கத்தை கடத்தினாலே மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். பட்டுக்கோட்டை அவர்களை பத்தி என்னன்னா, ஜீவானந்தம் பட்டுக்கோட்டை உறவுகள் வந்து அவ்வளவு இது. ஏன்னா பொது உடைமை கருத்துக்களை அதிகமா சொன்னது வந்து நமது ஐயா பட்டுக்கோட்டை அவர்கள் தான். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ மீண்டும் தோன்றிய பாரதி அப்படின்ட்டு இருக்கிறாரு. யாரு? ஜீவானந்தம். பாரதிதாசன் வலது கை இருக்கிறாரு. இவர் மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு ஜீவானந்தம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து உடுமலையார் என்ன சொல்றாரு, டேய் நான் வந்து வெறும் பேட்டை, நீ வந்து பெரிய கோட்டடா அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவரோட ஊரு வந்து பட்டுக்கோட்டை, இவர் வந்து உடுமலைப்பேட்டை. அப்போ அந்த உடுமலை நாராயணகவி அவர்களே வந்து பட்டுக்கோட்டை அப்படி சொல்லியிருக்கிறாரு. இப்படி வந்து அவர்களுடைய எண்ணற்ற புகழ்கள் இருக்கு. இந்த நேரத்துல இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து தொடரலாமா? ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க. சகோ இங்க தொடர் நிகழ்வா எடுத்துட்டு போலாங்க கவிஞரே. சரி. நேரம் ஆமா, முடிந்து விட்டதால் அந்த அடுத்த 2 நிகழ்வில் பேரோட நான் நம்ம நிச்சயமா முடிச்சுக்கிறேன். தொடரலாம். நல்லது. அடுத்த நிகழ்வு கூட நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு வார்த்தைகள் மாத்திரம் நான் சொல்லிட்டு இதை நிறைவு பெறேன். பட்டுக்கோட்டை அவர்களுடைய அந்த ஆயுள் வந்து நம்மளுக்கு தெரியும். அவருடைய ஆயுள் பாரதியாரின் ஆயுளை தொட்டிருந்தால் அவர் பாரதிதாசனை தொட்டிருப்பார். பாரதிதாசனின் ஆயுளை தொட்டிருந்தால் அவர் பாரதியாரே தொட்டிருப்பார் அப்படிங்கிறதுதான் பட்டுக்கோட்டைக்கு நான் சொல்லுகிற அந்த ஒரு கூற்று. இதோடு சொல்லி எனது உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அன்பு கவிஞரே. நிச்சயமாக திரை வள்ளுவர்கள் என்ற ஒரு நிகழ்வினை இன்று ஒரு முதல் நிகழ்வாக துவக்கினோம். நிச்சயமாக நிறைய செறிவுமிக்க கருத்துக்கள் இதன் மூலமாக இன்று திரைத்துறைக்கு எந்த அளவிற்கு அந்த காலத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனைகளை திரை வடிவங்களில் மக்களுக்கு, எளிய மக்களின் மனதில் அந்த அளவிற்கு விதைத்துள்ளார்கள். மக்களிடம் சீரிய சிந்தனைகளை எவ்வாறு வளர்த்துள்ளார்கள் என்பதை குறித்த ஒரு அற்புதமான பார்வையினை மிக சிறப்பாக வெளிப்படுத்தினீர்கள். நிச்சயமாக மற்றும் ஒரு நிகழ்வில் கூடிய விரைவில் நாம் திரை வள்ளுவர்களை தொடருவோம். இதற்குரிய தொடர் நிகழ்வாக்கி செல்லுவோம். இன்றைய நிகழ்வில் வெகு சிறப்பாக நமக்காக அற்புதமான சிறப்புரையை வழங்கிய அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வரவு என்ற ஒரு
அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நாம் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரையை கவிஞர் மற்றும் எழுத்தாளர் காசி ஆறுமுகம் அவர்கள் நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக அன்பு ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலையும் சின்ன பயலே என்ற பாடலையும் இப்பொழுது நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார்கள். இன்று உடுமலை பேட்டை நாராயண கவி மற்றும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர்களுடைய நினைவினை போற்றும் விதமாக ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே பாடலை பாட இணைகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள் நிகழ்வின் நெறியாளுமையை தொடர்வார்கள். நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, அவரோட மைக் சிம்பிள் காமிக்கல ஐயா, நீங்க ஒரு தடவை வெளியே போயிட்டு உள்ள வாங்க ஐயா. ராமச்சந்திரன் ஐயா, ஐயா உங்களோட மைக் சிம்பிள் காமிக்கல. நம்ம ஒரு சில நொடிகள் காத்திருக்கலாம் ஐயா இணையறாரான்ட்டு. கலைச்செல்வி, நீங்க பேசுறீங்களா? அதாவது அந்த பட்டுக்கோட்டையாருன்றதுனால இடைமறிச்சதுக்கு மன்னிக்கணும். அது இருந்தா இது இல்லையே அவர் நினைவுபடுத்தினாரு. ஜோதிக்கு அந்த பாட்டு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க அவை அனுமதிச்சீங்கன்னா சந்திரபுரமாவது அதை மட்டும் பாடிடணும்னு. பாடுங்க ஜோதி, பாடுங்க. அது இருந்தா அப்படி இல்லை. அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லே, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லே. அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லே. அங்கமதில் மங்கையர்க்கு அழகிருந்தா அறிவில்லை, அழகும் அறிவு சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லை. அழகும் அறிவும் அமைந்த பெண்கள் அதிசயமாய் பிறந்தாலும் குறுகு மனம் கொண்டவர்கள் குலைக்காமல் விடுவதில்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. பள்ளி செல்லும் மாணவர்க்கு படிப்பு வந்தா பணமில்லை. பள்ளி செல்லும் மாணவர்க்கு படிப்பு வந்தா பணமில்லை. பணம் இருந்தா இளைஞருக்கு படிப்பதிலே மனமில்லை. பணமும் இருந்து படிப்பு வந்து பரீட்சையிலும் தேறிவிட்டா பல படிகள் ஏறி இறங்கி பார்த்தாலும் விடுவதில்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. அவைக்கு மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி ஜோதி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடலை ரொம்ப சிறப்பா அழகா பாடினீங்க. மிக்க மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேச முடியுமா ஐயா? இப்பவும் உங்க ஐயா பேசுங்க ஐயா. அம்மா இனிய காலை வணக்கம். நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், சிக்னல் சரியில்லை. கேக்குதம்மா? இப்ப தெளிவா கேக்குதுங்க. கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பாடலாம். அம்மா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, நீங்க பாடலாம். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து
நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் நலங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாது காதல் பயல் வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்ப பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நன்றிங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா, சிறப்புங்கய்யா. ஒரு பாடல் தானாங்கய்யா? இன்னொரு பாடல் இருக்குங்களா? அடுத்து கண்டினியூ பாடுங்களம்மா. இப்போ உங்க குரல் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்குங்க ஐயா. அப்புறமா கூட நிறைவா கூட நீங்க பாடலாங்க ஐயா. ஓகேங்க. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. அருமையான பாடலுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் கவிஞர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா இப்போ காசி ஆறுமுகம் ஐயா அவங்க நிறைய சினி ஃபீல்டை பற்றி நிறைய சொன்னாங்க, நிறைய கருத்துகள். என்எஸ் கிருஷ்ணனை பற்றி அவங்க பாடின பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக நானும் கேட்டிருக்கேன், எல்லாருமே கேட்டிருப்போம். அப்புறம் மாடர்ன் தேட்டரை சேலத்தில் ஏற்காடு ரோட்டில் தான் மாடர்ன் தேட்டர் இருக்கு. அங்கே இப்போ வந்து என்னன்னா இப்போ ஹவுசிங் யூனிட் ஆகிட்டுது. அதில் தான் இப்போ எங்கள் 2 பொண்ணுங்களும் வீடு வாங்கி அங்கே தான் இருக்கிறாங்க மாடர்ன் தேட்டரில். அந்த ஞாபகம் வந்தது. அப்புறம் வந்து 10,000 பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க. சாஸ்திரம் படைத்தவர் அந்த காலத்தில் சாஸ்திரம் படைத்தவங்கெல்லாம் இப்போ சரித்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க.
நம்ம சரித்திரம் படிக்கிறது வந்து அப்பயே பாடி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிகள் ஐயா. அந்த காலத்து பாட்டெல்லாம் பாடியும் எழுதியும் பாடியும் வச்சது ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்ப இப்பெல்லாம் என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அப்பவே எல்லாம் பாடி வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு. என்எஸ் கிருஷ்ணனும் அம்மாவும் தான் பாடியிருப்பாங்க. அதை நான் கேட்டிருக்கேன். இப்போ இந்த ஆன்லைன்ல வர்றது, குழந்தை கருத்தரிக்க ஊசி போடுறது, இதெல்லாம் இப்பதான் வந்திருக்கு. அப்பவே எப்படி கணிச்சு இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்ப நினைக்கிறதெல்லாம் நம்ம காலத்துக்கு அப்புறம் சின்னவங்கெல்லாம் உணர்ந்து வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். 10,000 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அப்போ வந்து இருந்த நடிகருங்க, பாடினவங்க அவங்களாம் பார்த்து அப்படியே மனசுல பதிஞ்சு போச்சு. இப்போ யார் வராங்க, அவங்க பேர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சிலது அடையாளமே தெரியல. அப்படி அந்த பாட்டும் அப்படி இருக்குது. இந்த பாட்டெல்லாம் பாருங்க அப்படியே மனசுல பதிஞ்சிடும். என்ன பாட்டு? திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா திருடாதே, ஒரு தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. அதுலலாம் அந்த பாட்டை எடுத்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்கணும். குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து உணர்த்தி தூங்கினவங்க நிலைமையெல்லாம் என்னாச்சு அப்படின்னு புரிய வைக்கணும். நிறைய பேர் இருக்கீங்க பேசுறதுக்கு. நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றிகள் ஐயா. காசி ஆறுமுகம் ஐயா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தளத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், பேர்ப்புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு முதல் நிகழ்வாக திரை வள்ளுவர்கள் அப்படின்ற ஒரு தொடர் நிகழ்வுல இன்னைக்கு முதல் நிகழ்வா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றியும் உடுமலை நாராயண கவி அவர்களை பற்றியும் நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டார். அதுல இசையோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். நம்ம தாலாட்டு முதல் ஒப்பாரி வரை தொடர்ந்து எல்லாத்துலயுமே பாடல் இசை அப்படிங்கிறது நம்மோடே கலந்திருக்குது அப்படிங்கிறதும் சரி. திரைப்படங்கள் அப்படின்னு வந்தபோது முதல்ல இசை அதிகமாக இருந்தது. 74 பாடல்கள் கொண்ட படமும் இருந்தது. அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாருமே எல்லாம் ஒருத்தரே எல்லா வேலையும் செய்வார். ஆனா பாடல் எழுதுறதுக்கு அப்படின்னு முதன்முறையாக வந்தவர் உடுமலை நாராயணகவி அவர்கள். திரைப்பட பாடல்களின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல்கள் சமூக சீர்திருத்த பாடல்களாகவும் இருந்தன. அவர் நிறைய உடுமலைப்பேட்டையை தாண்டி பூளவாடி அப்படிங்கிற பூவிளைவாடின்னு அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு பூளவாடி என்ற அந்த கிராமத்துல பிறக்கிறாரு. சின்ன வயசுல தீப்பெட்டி விக்கிறாரு. அதுக்கப்புறமா கதர் ஆடை விக்கிற ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இதை கொண்டு சேர்க்க முடியல அப்படிங்கும்போது நிறைய கடனும் ஆகுது. அதற்கப்புறம் ஒரு முறை பாரதியார் அவர்களையும் சந்தித்து பேசுகிறார் தமிழ் ஆர்வம் காரணமாக. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாத நிலைமை இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஊருக்கு நான் இந்த மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் நானு அப்படி சொல்லி சபதம் போட்டுட்டு ஊரை விட்டு வெளியே வர்றாரு. அதற்கப்புறம் சென்னை வந்து அதுக்கப்புறம் நிறைய பேரை சந்திக்கிறாரு. அப்புறம் சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிறவரு நாடக உலகின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்த்து அவர்கிட்ட அவரு பாடல்கள்லாம் எழுதிட்டு இருக்கும்போது என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் அவரை பார்த்து நீங்க பாடல் எழுதலாம் அப்படின்னு சொல்லி திரைத்துறைக்கு வராரு. அவரு முன்னாடியே இந்த உடுக்கடி பாட்டு, தெருக்கூத்து இதெல்லாமே நகைச்சுவை பாடல்கள் இப்படியெல்லாம் எழுதியிருந்ததுனால அவருக்கு திரைப்பட பாடல்கள் எழுதுறது சுலபமா இருந்தது. சந்திரமோகனா அப்படிங்கிற படத்துல முதன்முறையாக அவர் பாடல் எழுதுகிறார். கலைவாணரால் ஆஸ்தான கவிஞர் அப்படிங்கிறத பட்டமும், வாத்தியார் அப்படிங்கிற பட்டமும் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பணம் கொஞ்சம் ஒரு சம்பளம் வந்தால் கூட உடனே அவர் புத்தகமா வாங்குறாரு. புத்தகம் வாங்கின பிறகுதான் அவருக்கு யோசனை வரும். நம்ம கடனை அடைச்சிருக்கலாமே, அதுக்கு புத்தகம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் பணம் சேர்ந்த பிறகு சொந்த ஊருக்கு போறார். ஊருக்கு வெளியவே நின்னுட்டு, ஏன்னா ஊர்ல நான் வெற்றி பெற்றாதான் ஊருக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால ஊருக்கு வெளியவே இருந்து எல்லாருக்கும் அந்த கடன்காரர்களை வர சொல்லி, கடன் கொடுத்தவர்களை வர சொல்லி அவர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறார். அவர் நிறைய பாடல்
பாடல்கள்ல அவருடைய பொது உடைமை கருத்துக்கள் நிறைய, பகுத்தறிவு கருத்துக்கள் நிறைய இருக்கும். சாத்திரம் படைப்பது அந்த காலம், சரித்திரம் படைப்பது இந்த காலம் அப்படின்னு பாடியிருக்காரு. ஆம், பெண்ணை பேயனை ஏசி பிழைத்தது அந்த காலம் அப்படின்னு சொல்லி பெண்களை பற்றி, பெண் உரிமைகளை பற்றியும் நிறைய எழுதியிருக்காரு. அறிஞர் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் இப்படி 3 முதல்வர்களுக்குமே இவர் எழுதிய பாடல்கள் முதல்வராவதற்கும் உதவி செய்திருக்கின்றன. திராவிட இயக்கத்திலேயும் நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. பராசக்திங்கிற படத்துல முதன்மையாக நம்ம சிவாஜி அவர்களுடைய நடிப்பையும், அதற்கப்புறமாக வசனத்தை கலைஞர் அவர்களுடைய வசனத்தையும் சொல்லுவோம். ஆனா அதில் பாடல்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்தர்கள் பத்தி குதம்பை சித்தரும் இடைக்காடல் சித்தர் பத்தி கூட அந்த படத்துல எழுதியிருக்கார். ஓர் இரவு, வேலைக்காரி, சொர்க்கவாசல் இதெல்லாமே அறிஞர் அண்ணாவோட படங்கள்லயும் அவர் பாடல்கள் எழுதியிருக்கார். தமிழ் மொழி பற்றில அவர் ஒரு 100 பாடல்களுக்கு மேல தமிழ் பற்றியே எழுதியிருக்கார். அறிவியல் பற்றியும் நிறைய எழுதியிருக்கிறார். அதுல ரொம்ப சிறப்பான ஒரு பாடல்னா விஞ்ஞானத்தை ஆக்க போறேண்டி அப்படிங்கிற ஒரு பாடல். அதுல இன்றைக்கு என்னென்னலாம் நடக்குதோ, இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கட்டும், இல்ல ஒரு பட்டனை தட்டினா 2 இட்லியும் ஒரு காஃபியும் வரணும் அப்படின்னு அவங்க மனைவி சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்றைக்கு நடக்கிறது எல்லாத்தையுமே அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி அன்றைக்கே அவர் முன்னோடியாக எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் நல்ல நல்ல நிலம் பார்த்து விதை விதைக்கணும் அப்படிங்கிற பாடல்கள்ல கூட போர்முறை சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அது நேர்முறை கொண்டவருக்கு நேர்முறை சிந்தனை விதைக்கணும், போர்முறை சிந்தனை கொண்டவருக்கு நேர்முறை சிந்தனை விதைக்கணும் அப்படின்னு அந்த பாடல்கள்ல எழுதியிருக்காரு. அவர் ஒரு முறை தனக்கு ஒரு வாய்ப்பு வந்தபோது கூட, இல்ல மருதகாசி அவர்கள் எழுதட்டும் அந்த பாடல சிறப்பா எழுதுவாருன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி மற்றவருக்கு உதவுதல், அம் தன் பின்னாடி வரவர்களுக்கு வழிவிடுதல், அந்த மாதிரியான நல்ல பண்புகளும் அவர்கிட்ட இருந்தது. இலக்கியத்தில் பாரதிதாசனை கூட மிஞ்சும் அளவுக்கு இலக்கியத்தில் இருந்திருந்தால் திரைப்படத்திற்கு போகாம இருந்திருந்தா அப்படின்றது சுரதா அவர்கள் அவருக்கு சூட்டிய ஒரு புகழாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி உடுமலை நாராயண கவி அவர்கள் 10,000த்திற்கும் மேல ஒரு கட்டத்துல ஒரு மூட்டையாக கட்டி கூட கொண்டு வந்து பாட்ட குடுத்துட்டு போவாரு. அந்த அளவுக்கு பாடல்கள் மூலமாக நல்ல நல்ல கருத்துக்களை திரை இசைல கூட நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். காதல் பாடல்களாக இருந்தாலும் நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல முன்னோடியாக இருந்தவர் உடுமலை நாராயண கவி அவர்கள். அடுத்ததாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அவர் வாழ்ந்ததே 29 வருடங்கள் தான். மொத்தமே 8 வருடங்கள் தான் அவர் பாடல்களும் எழுதியிருக்காரு. 18 தொழில்கள் செஞ்சிருக்காரு. குட்டி குட்டியா சின்ன தேங்காய் விக்கிறதுல இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் நிறைய செஞ்சிருக்காரு. மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரி தொழில் எல்லாமே பண்ணி அப்புறமா சினிமாவுக்கு வந்துட்டு அதற்கப்புறம் அதுல ஒரு கவிஞராக நிறைவு பெற்றிருக்கிறார். எத்தனை இன்பமும் பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள்ல தான் அனைத்து இன்பமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பொது உடைமை, பகுத்தறிவு இதெல்லாம் பத்தி நிறைய பேசியிருக்காரு. கோயில்ல எல்லாம் கட்டணம் கட்டி கடவுளை பார்க்கணுங்கும் போது முதலாக காசு தந்தால்தான் கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு தைரியமாக பாடல் எழுதியவர். ஒருத்தர் பாட்டு எழுதினதுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட, தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நீ யார் என்னை நடுத்தெருவில் நிற்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பாட்டு எழுதி வேல் கொண்டு தாக்காமல் சொல் கொண்டு தாக்குதல் அப்படிங்கிறதையும் அவர் பண்ணியிருக்கிறாரு. உடனே அந்த தயாரிப்பாளரும் பணத்தை கொடுத்துட்டாரு. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு அவர் போட்ட எல்லா மெட்டிலையுமே அவரு பாடல்கள் பொருத்தமாக எழுதியதை பத்தி எம்.எஸ். விஸ்வநாதன் கூட முதன்முறையாக அவர் மிகவும் விஜயகுமாரி அம்மா உங்க மைக் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிங்கம்மா. அவரு பாரதிதாசன் அவர்களே என்னுடைய வலது கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரு ஒரு சிறப்பான ஒரு அவருடைய பணி இருந்தது. நம் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி அப்படிங்கிறது பாடியிருக்காரு. திட்டம் போட்டு திருட கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பாடல்கள் நமக்கு தெரியும். அந்த பாடல்களையும் பாடியிருக்காரு. தீபாவளி பத்தி பாடின பாட்டுல கூட வல்லமை சேர நல்லவனாக வளர வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை விதைக்கிறாரு. சித்தர்களை படிச்சு இருக்கீங்க, என்ன பண்ணி கிழிச்சு இருக்கீங்க, அந்த மாதிரி சித்தர்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம அதை பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் தன் பாடல்கள் மூலமாக சொன்னவர். எம்ஜிஆர் முதல்வரான பிறகு சொல்றார், நான் உட்கார்ந்திருக்கும் இந்த நாற்காலிகளில் 3 நாற்கால்கள் யாருடையதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா பட்டுக்கோட்டை அவர்கள் ஒரு கால்னு சொல்றாரு. பட்டுக்கோட்டை அவர்கள் 20 வருடம் இறந்த பின்னாடிதான் அவர் முதலமைச்சரானால் கூட அவருடைய பாடல்கள் எந்த அளவுக்கு அவர் முதல்வராகிறது வரைக்கும் அவர் கொண்டு போய் அந்த கருத்துக்கள் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஜீவானந்தம் அவர்கள்
கூட அவருக்கு இருந்த ஒரு ஒரு நட்பு பத்தியும் சொல்றாங்க. ஜீவானந்தம் அவர்கள் மீண்டும் தோன்றிய பாரதி அப்படின்னு கூட சொல்றாரு. இந்த அளவுக்கு அவர் இந்த சிறிய காலம்தான் வாழ்ந்தாலும் இன்றைக்கும் அவருடைய படங்களும் அவருடைய பாடல்களும் இன்றைக்கும் நம் நினைவில் இருக்கின்றன. இவர்களை எல்லாம் நினைவுபடுத்திய காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்க தமிழையா வந்துட்டார் அப்படின்னு நினைக்கும் போதே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு உத்வேகமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய கண்டென்ட் வரும். அதாவது அவர் பின்னாடியே பெரிய குட்ஸ் வண்டி வர மாதிரியே வந்துட்டே இருக்கும். தமிழையான ஒரு சின்ன பயம் இருக்கும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். ஏன்னா அவர் தலையில முடி வெட்டி இருக்கியான்னு பார்ப்பாரு. கை நகம் வளர்ந்துருக்கான்னு பார்ப்பாரு. இந்த மாதிரி நமக்கு பொண்ணு கொடுத்தவங்க, மாப்பிள்ளை கொடுத்தவங்கலாம் கூட இப்படி நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்களான்னு தெரியாது. அவ்வளவு பொறுப்பாக நம்மளுடைய ஒழுக்கத்தில் பங்கெடுத்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தமிழ் தான். அந்த தமிழ் பற்றுள்ள, தமிழ் மேலே பற்றுள்ள, தமிழ் இவங்க மேலே பற்றுள்ள எல்லாருக்குமே ஒரு அந்த ஒரு ஒழுக்கம் இன்பில்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அது இப்போ வரைக்கும் ஜோதி அளவுல கூட நமக்கு தெரியுது. தமிழை பற்றி கொண்டதுனால எவ்வளவு தூரம் பயணப்பட வைக்கிது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இன்னைக்கு நாராயணகவி, சங்கர்தாஸ் சுவாமிகள், சுப்ரத்னதாசன், அப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி நிறைய பாட்டு. என்எஸ்கேன்னு சொன்னா கேட்கவே வேணாம். அவரோட அந்த அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப அந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டிங்கிற அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மனநிலையில ஒரு ஏதோ ஒரு டைவர்ஷனோ, ஏதோ ஒரு ரிலாக்சேஷனோ தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி பாடல்கள கேட்கும்போது, ரொம்ப நம்மள வேற உலகத்துக்கு கொண்டுட்டு போய், திருப்பியும் கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்கும்போது, அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம செய்ற வேலைய வேகமா செய்வோம். அதுல அவர் கடைசியில ஒரு இந்த பாட்டுலயே கடைசியில வரும். அதுல "அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. இவ கார்ல போவா, ஊர சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காஃபி குடிப்பா" அப்படின்னு அந்த பாட்டு முடியும். அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்துக்கும் இங்கேக்கும் உள்ள ஒரு ஒற்றுமைக்கும் உள்ள வேற்றுமையும் சொல்லி ஒரு ஒரு கோடுல அந்த அந்த காலத்துல இத புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன வரியா சொல்லி கடந்து போவாங்க. நல்லா இருக்கும். இந்த சில பாடல்கள் நம்ம வீட்டிலேயே கூட சில நேரத்துல பாட முடியாத மாதிரி இருக்கும். அது மாதிரி நான் 2 பாட்டு பாடி முத்து வாங்கியிருக்கிறேன். சில நேரத்துல சாப்பிட உட்காரும்போது இந்த அது இருந்தா இது இல்லே, இது இருந்தா அது இல்லே. அந்த பாட்ட பாடுனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன உப்பு இருக்கா? காரம் இருக்கா? எது இல்லன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாத்திரம் உருளும். அந்த மாதிரி அப்புறம் எங்கேயாவது ஜாதகம் பார்க்க போனாங்கன்னா, நடக்கும் என்பார் நடக்காது. இந்த மாரி பாட்டெல்லாம் நம்ம அப்ப பாடுவோமா? அது அந்த அந்த இடத்துல ஒரு கலகலப்புக்காக நம்ம செய்வோம். ஆனா அது வேற மாதிரி கொண்டு வரும். எதிர்மறை விளைவுகள கொண்டு வரும். அதையும் கடந்து போவோம். ரொம்ப சர்வசாதாரணமா அத கடந்து போவோம். இன்னைக்கு நெறைய விஷயங்கள இன்னைக்கு எல்லா அ மூத்த கலைஞர்கள பத்தி சொன்னது. இந்த அதாவது இந்த தொடர் நிகழ்வுக்கான முதல் நிகழ்வு இந்த திரைவள்ளுவர்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்வுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அ ரொம்ப நெறைய விஷயங்கள நமக்கு சொல்லிட்டே போறாரு. ஏன்னா இங்க இருக்கிற விஷயங்கள காலையில நம்ம சில நேரத்துல புறக்கி வச்சுக்குவோம். அத எங்கேயாவது கடை விரிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது பாதி வீட்ல தான் ட்ரை பண்ணுவோம். இல்லன்னா வெளியில பேசும்போது சொல்லுவோம். இது எல்லாமே குடுக்கல், வாங்கல் தான். இந்த காலையில நல்ல விஷயத்த கேட்கும்போது, நம்ம பேசுறதும், சொல்றதும் நல்லதா இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட். இது அறிவுக்கு பசி அப்படின்னு தான் சொல்லணும். அறிவு பசிக்கு தீனின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஐயா மாதிரியும், நம்ம அர்த்தநாரி ஐயா மாரியும் மக்கள் இன்னும் நம்மள "அன்னைக்கே ஹோம்வொர்க் ஒழுங்கா பண்ணியா நீ?" அப்படின்னு கையில அடிக்கிற மாரியே இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, "ஒழுங்கா படிச்சிருக்கலாமோ?" அப்படின்னு தோணும். சரி, இப்பயும் ஒண்ணும் கெட்டு போயிடல. அது தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் அதோட ஆத்மார்த்தமான ஒரு அந்த கரு தெரியுது. அந்த அந்த விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சூட்சுமம் தெரியுது. அ நல்ல காலை பொழுது, அருமையான உரை. எங்க காசி தமிழ் ஐயாவிற்கு வாழ்த்துக்கள்.
வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. அது இருந்தா இது இல்ல பாட்டை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தலாம் வீட்லயும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டீங்க. எங்களுக்கும் அது ரொம்ப சிறப்பா உபயோகப்படும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு காசி ஆறுமுகம் அவர்கள் வந்து ரொம்ப அழகா அந்த வரிகளை சொன்னதும் சரி, ஒவ்வொரு வரிகளும் வந்து வருதுன்னா சாதாரணமா வராது. அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. அதை ஒட்டி தான் இப்போ நம்ம பல சுய முன்னேற்ற நூல்களை வந்து தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம. இது நல்லா இருக்குமா, இல்லை இதை விட அது நல்லா இருக்குமான்னு. இதெல்லாம் விட இன்னைக்கு காசி ஆறுமுகம் சார் சொன்ன பாடல்கள்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ வந்து அத்தனைக்கும் உண்டான விடையா தான் அன்னைக்கு அத்தனை வரிகளும் இருந்தது. அதுலேயும் கடைசியா முத்தாய்ப்பா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து 4 நாட்காலியில வந்து ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை அவர்களது அப்படின்னு சொல்லி சொன்னதும் 29 வயதுல இறந்தாலும் அவர் எந்த அளவுக்கு வந்து சிந்தனைகளோட மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக வந்து அது போகணுங்கிறதும், எந்த அளவுக்கு வந்து சில விஷயங்களை வந்து பொறுமையா சொன்னா வந்து கேட்பாங்க, சில விஷயங்களை வந்து திட்டி சொல்ற மாதிரி சொன்னதான் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய வார்த்தை பிரயோகங்கள் வந்து ரொம்ப அழகா இருந்தது. கடைசியில வந்து உடுமலை நாவாவது பேட்டை தான் நீங்க கோட்டைன்னு சொல்லி சொன்ன அந்த விஷயமாகட்டும், காசி ஆறுமுகம் கடைசியா வந்து அவருடைய வரிகள் சொன்னாரு. அது என்னால திரும்பி சொல்ல முடியல. நிச்சயமா அவரோட நிறைவரை பண்ணையில அதை ஏற்புரை பண்ணையில சொன்னாருன்னா இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்க ரேவதி. ஆமா, அவரு நிறைவா சொன்ன அந்த சொற்கள் வந்து இன்னொரு தடவை சொன்னா சிறப்பாக இருக்கும். நிச்சயமா. நன்றிங்க ரேவதி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் இன்னைக்கு அருமையான ஒரு வித்தியாசமான திரை வள்ளுவர்கள். இந்த திரை வள்ளுவர்கள் போது நம்ம திருக்குறள் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு 3 இது இருக்கு. அதுல இன்பம் வந்து கண்ணதாசனை சொல்லிக்கலாம், கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசனை சொல்லிக்கலாம். ஆனா அந்த அறம்பொருள் அப்படிங்கிறது வந்து பட்டுக்கோட்டையை தான் சாரும். ஏன்னா அவ்வளவு ஒரு எவ்வளவு நெறிப்படுத்துகின்ற ஒரு பாடல்களை வந்து வெளியே கொடுத்திருக்காரு, மக்களுக்கு கொடுத்திருக்காரு. அவரு ஐயா சொல்லும்போது, காசி ஆறுமுகம் ஐயா சொல்லும்போது, அந்த எம்ஜிஆர் முக்காவாசி பாட்டு வந்து எம்ஜிஆருக்கு பாடுறதாகவும் இருக்கு. மக்கள் வந்து அவருதான் அவருடைய எண்ணத்துல இருந்து அவருடைய குணத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி தான் அந்த பாடல்கள்லாம் இருக்குன்னு மக்கள் வந்து நம்புனாங்க. ஆக்சுவலா பாடல் எழுந்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா இருந்தாலும் அத படத்துல வந்து எம்ஜிஆர் பாடும்போது அவருடைய குணாதிசயத்தை வந்து காமிக்கிற மாதிரி தான் மக்கள் பார்த்தாங்க, நம்புனாங்க. அதனாலதான் மக்களும் எம்ஜிஆர் மேல அவ்வளவு ஒரு பெரிய காதல். அதனாலதான் அவர் எம்ஜிஆர் வந்து அந்த நாற்காலியில ஒரு கால் பட்டுக்கோட்டையை தான் சாரும் அப்படின்னு சொன்னது வந்து உண்மைதான். அதே மாதிரி NSK அவர் வந்து இல்லை அப்படின்னா ஒரு பகுத்தறிவு இல்லாத நம்ம மக்கள் ஒரு யோசித்திருக்குமாறு. அதாவது நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் நிறைந்த அந்த காலத்துல NSK வந்து அவருடைய பாடல்கள் மூலமாக, அவருடைய நடிப்பின் மூலமாக ஒரு பகுத்தறிவை வந்து புகுத்தினான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வசனக்கர்த்தால M.R. ராதாவும் சொல்லிக்கலாம். நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களை வந்து ஒரு மடமையிலிருந்து இதுதான் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில இருக்கிறப்ப இந்த M.R. ராதா மாதிரி ஒரு வசனக்கர்த்தா, NSK மாதிரி ஒரு பாடல்கள் மூலமாக அது மக்களுக்கு வந்து ஒரு புதுத்தெரிவு கொடுத்ததாக தான் பார்க்க முடியுது. அவர் தொடக்கத்திலேயே அந்த உரை நிகழ்த்தினார். அதாவது எல்லாருமே வந்து உரைநடையில பேசிட்டு போயிடலாம், ஆனா அது வந்து பாடல்கள் இசை மூலமாக மக்களுக்கு செலுத்தும் பொழுது அவங்க வந்து ஈர்க்கின்ற இது வந்து அது அதிகமா இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நாடகங்கள் அங்கங்க தெருவில் நாடகங்கள் எல்லாம் போடுவாங்க. இசை கச்சேரி அவரு மக்கள் வந்து அந்த இசை மூலமா வந்து ஒரு செய்தியை வந்து உள்வாங்கிறது வந்து அவ்வளவு விருப்பமா இருந்தது. அதனாலதான் அந்த காலத்துல 74 ஹரிதாஸ்ங்கிற படத்துல 24 பாடல்கள், ஒவ்வொன்றுக்கும் பாடல்கள். அப்ப பாடல் மூலமா தான் மக்கள் வந்து கவர்ந்தாங்க, எல்லா செய்திகளையும்
ஈர்க்கிறதுக்கு பாடல்கள் தான் தேவைப்பட்டது அப்ப. அதனால கவிஞர்கள் அப்ப நிறைய பாடல்கள் எழுதி மக்களுக்கு வந்து ஈஸியா போறதுக்கு அந்த பாடல் வந்து ரொம்ப இசை வழியா அந்த பாடல் மூலமா ஒரு விஷயத்த சொல்லும்போது மக்கள் வந்து அதை விரும்பினாங்க. இப்ப காலப்போக்குல பாடல்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். நல்ல நல்ல கருத்துக்கள் நிறைய திரை வள்ளுவர்களை வந்து நம்ம நிறைய இருக்கிறாங்க. அவரு நிறைய இருக்கு. அவரு சுருக்கமா தான் அவரு உரை முடிச்சாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி மட்டும் பேசினா கூட இன்னும் ஒரு மணி நேரம் கூட பேசுவாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் நிறைய இருக்கு. நல்ல நல்ல பாடல்கள். நன்றி காசி ஆறுமுகம் சகோதரர். வாழ்த்துக்கள், வாய்ப்புகள். நன்றி. மிக்க நன்றிங்க ஆர்எல் சேவியர் சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம். நீங்க உங்களுடைய கருத்துக்களோட இன்னொரு பாடல் பாடுறேன்னு இருக்கீங்க, அதையும் நீங்க பாடலாம் ஐயா. ஐயா உங்க குரல் கொஞ்சம் விட்டு விட்டு சரித்திரம் படைப்போம் கேக்குதுங்க. தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று கொஞ்சம் விட்டு ஹலோ விட்டு விட்டு கேக்குதுங்க கேக்குதுங்களா? ஐயா. கொஞ்சம் இணைய சவால்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் சிக்னல் இருக்க இடமா வந்து பேசினது சரியா கேக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க. ஆமா, இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேங்க ஐயா. ஹலோ, பேசுங்க ஐயா. சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்முடைய பழைய பாடலாசிரியர்கள் பற்றி உரையாற்றி சென்ற அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்களின் இன்றைய உரை மிகவும் சிறப்பு. குறிப்பாக இந்த சரித்திரம் படைப்போம் தளத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், மிகப்பெரிய ஆளுமைகளை, அதாவது ஒரு தரமான ஒரு பல்கலைக்கழகத்தில் சென்று கூட இப்படிப்பட்ட கருத்துக்களை நம்மளால் படிக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை இலவசமாக இந்த சமூகத்திற்காக பெரிய ஆளுமைகளை கொண்டு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த சரித்திரம் படைப்போம் தளத்தின் பொறுப்பாளர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்கள் இன்று நம்மிடம் உரையாற்றிய அன்றைய பழைய பாடலாசிரியர்கள் எழுதிய பாடல்களில் சிலவற்றை நான் இன்று பாட நினைக்கிறேன். அம்மா கேக்குதுங்களா? ஐயா இப்போ அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேட்டுச்சுங்க ஐயா. இந்த 10 நொடிகள் நீங்க கடைசியா பேசினப்போ சரியா கேட்கலங்க ஐயா. இப்போ கேக்குதுன்னு நினைக்கிறேன். பாடல் ஆரம்பிச்சுமா. காட்டு மல்லி பூத்திருக்கே காவல்காரன் நான் இருக்க ஆட்டம் போட்டு மயிலுக்கால காட்டமேய பாக்குதடா மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் பாத்துக்கோடா மாட்டுக்காரவே நான் மாட்டே கொஞ்சம் பாத்துக்கோடா காட்டு மல்லி பூத்திருக்கே காவல்காரன் நான் இருக்கேன் ஆட்டம் போட்டு மயிலுக்கால காட்டமேய பாக்குதடா மாட்டுக்காரவே நான் மாட்டே கொஞ்சம் பாத்துக்கோடா மாட்டவே மாட்டே கொஞ்சம் பாத்துக்கோடா. நன்றி, வணக்கம், வாழ்க வையகம். மிக்க நன்றிங்கய்யா. அருமையாக 2 பாடல்கள் பாடினீங்க. மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்ததுன்னா பகிரலாம். காசி ஆர்மும் அவருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். காசி ஆர்மும் உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். அனைவருடைய கருத்துக்களும் மிக அருமையாக இருந்தது. ஏன்னா சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நம்ம இதில் வந்து தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து உள்வாங்கி கொண்டு அற்புதமான கருத்துக்களை அந்த பேசுகிறவங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் நம்ம தளத்தில் உள்ளவங்க.
அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். அது அதுக்கு முன்னாடியே 2 இது மட்டும் சொல்லிடுறேன். அந்த சகோதரி ரேவதி அவர்கள் கேட்ட அந்த வரிகள் கேட்டிருந்தாங்க. பட்டுக்கோட்டை பற்றிய அந்த வரி. அது என்னன்னா, பட்டுக்கோட்டை அவர்கள் பாரதியின் ஆயுளை தொட்டிருந்தால், அவர் பாரதிதாசனை தொட்டிருப்பார். பாரதிதாசனின் ஆயுளை தொட்டிருந்தால், அவர் பாரதியையே தொட்டிருப்பார் அப்படின்னு தான் அந்த வரிய சொல்லியிருந்தேன். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அதுல அவருடைய கருத்துக்கள் இருந்திருக்கும். அதே மாரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். முதல்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த ஆ இத ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அவர் யாருன்னு இறுதியில சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்த பத்தி. அந்த வரியும் சொல்லிட்டு அது யாருன்னு சொல்லிடுறேன். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இதை எழுதுறது வந்து நம்ம சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள். ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு கவிஞர் அப்படிங்கிறது இதன் மூலமா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பட்டுக்கோட்டை அவர்களுடைய பாடல் இவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னா, அந்த கதை எழுதுகிறவனையும் கவிதை எழுத வச்சிருக்கிறாரு. உண்மையிலே இந்த 4 வரிகள் வந்து பட்டுக்கோட்டைக்கு மிக பொருத்தமா இருக்கும். அது வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதி பட்டுக்கோட்டைக்கு அந்த பாவினை எழுதுறவர் வந்து ஜெயகாந்தன் அவர்கள். இந்த 2 இதையும் சொல்லிட்டு அடுத்து நம்ம கருத்துக்கள் வந்து விஜயம்மா அந்த தளத்தோட ஒரு தாயாக இருந்து எல்லோரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற விஜயம்மா அவர்களுக்கு எங்களுக்கு சிறந்தார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த இது முடிஞ்சதும் அவங்களோட அந்த கனிவான அந்த ஆசீர்வாதம் வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்குது. அது வந்து இது வந்து பேச்சுக்காக சொல்லல. அவங்க வந்தாக்களே நாங்கள் வந்து கூர்ந்து கவனிப்போம். என் குழந்தைகளுக்கு கூட எனக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. நல்ல அந்த இதை வந்து மனப்பாடம் பண்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த கனிவான குரல்கள் மூலமா அவங்க ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். அம்மா அவர்களுக்கு எனக்கு சிறந்தார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ஒரு பாடலை எடுத்து சொன்ன கண்ணம்மா ஜோதி அவர்கள், அவங்க குரல்ல வந்து அது அப்புள்ள பாடல் அவங்க பாடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த பாட்டை அது இருந்தா இது இல்லை அப்படிங்கிறது நானே சொல்ல மறந்துட்டேன். ஆனா அந்த பாடலை எடுத்து அவங்க பாடினது உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே மாதிரி ராமச்சந்திரன் ஐயா நேற்று இரவுல வந்து அவர்கிட்ட பேசியிருந்தேன், இந்த மாதிரி நாளைக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஐயா வந்து என்னன்னா அவருடைய சொந்த கிராமத்துல இருக்கிறாரு, அதனாலதான் அவருக்கு சிக்னல் கிடைக்கல. அது நேற்றே சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு முக்கியமான வேலைக்காக போயிருக்கிறாரு. இருந்தாலும் வந்து நான் கலந்துக்கிட்டு நான் கண்டிப்பா பாடுறேன் அப்படின்னாரு. நான் 3 பேர் சொல்லிட்டு இவங்க 3 பேரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, அதுல ஒருத்தர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி பாடிட்டாரு. உடுமலை நாராயணகவி பாட்டு அந்த நல்ல நல்ல நிலம் பார்த்து, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி பாடல, அந்த நல்ல நல்ல நிலம் பார்த்து உடுமலை நாராயணகவியோட பாட்டு. அடுத்து மருதகாசி சொல்லியிருந்தேன், அந்த பாடல் தான் இப்போ பாடியிருக்கிறாரு. மருதகாசியோட தான் அந்த மாட்டுக்கார வேளா பாடல். அது ரொம்ப அற்புதமான, அவரும் இதுக்கு அடுத்த தொடரில் அவரை பத்தி பார்க்கலாம். ஐயா அவர்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். ஒரு ஒரு இந்த அந்த சூழ்நிலையும் அந்த கடினமான சூழ்நிலையும் பங்கேற்று அந்த பாடலை பாடணும் அப்படின்ட்டு மெனக்கிட்டு பாடினதுக்காக ஐயா அவர்களுக்கு எனக்கு சிறந்தார்ந்த நன்றிகள். அடுத்து சொல்லவே வேண்டாம், நம்ம ஐயா சரவணன் கண்ணன் ஐயா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு நகைச்சுவையா சொன்னா கூட அந்த அவரும் ஒரு என்எஸ்கே மாதிரி தான். நம்மளுக்கு கருத்துக்களை வந்து நகைச்சுவையா சொல்லி நம்மளை வந்து உசுப்பேத்தி விட்டுருவாரு அப்படிங்கிற கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கும். மிகப்பெரிய ஊக்கமளிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நகைச்சுவையோடும் ஒரு வேடிக்கையாகவும் அழகா சொல்லிட்டு போவாரு. ஐயாவுக்கே உண்டான அது குணம். ஐயாவுக்கு எனக்கு சிறந்தார்கள் நன்றிகள். அடுத்து நமது சகோதரி ரேவதி அவர்களும் அந்த பாடல்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. எப்படி அந்த பட்டுக்கோட்டை அவர்களுடைய அந்த இதை கேட்டிருந்தாங்க. அது நான் சொன்ன கூற்று அதுதான். ரேவதி அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்து நம்ம அருள் செய்யர் சார், இந்த இதிலே வந்து எனக்கு தெரிந்து வந்து அந்த இறுதி வரை இருந்து காது கொடுத்து கேட்டு அந்த கருத்துக்களை அப்படியே சொல்லக்கூடியவர்கள் 2 பேர். ஒருத்தர் வந்து நம்ம சகோதரி கற்பகவல்லி அவர்கள், அடுத்து நம்ம அருள் சேகர் சார் தான். அவர் வந்து எல்லாமே கவனிச்சிருப்பாரு, ஒன்று கூட விட மாட்டாரு. ஆனா அவர் கேட்கக்கூடிய கேள்விகளும் வந்து யாருமே யோசிக்காத கேள்விகள் கேட்டு கேட்கக்கூடிய ஆள் அவரும். அருள் சேகர் சார் அவர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். இதோட எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். திரை வள்ளுவர்கள் அப்படின்னோன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமா இருந்தோம்.
அதுல எப்படி அது இலக்கியத்தோட சேர்ந்து மக்கள் அன்னைக்கு இசையோட சேர்ந்து எவ்வளவு கருத்துக்களை நம்ம விதைச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய தகவல்கள் இருவரையும் பற்றி நிறைய கருத்துக்கள், பாடல்கள் இப்படி எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. எனக்கு ரேவதிக்கு எல்லாத்துக்குமே உடுமலை நாராயண கவி அப்படின்னு எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நான் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அந்த பக்கத்துல பூளவாடி அப்படிங்கிற ஊருக்கும் வழியா போயிருக்கேன். ஆனா அங்க போய் நம்ம அவரை பார்க்கணும், அவர் இருந்த அவர் இருந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்தது இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நிச்சயமா அடுத்த முறை போகும்போது அந்த வழியா போய் நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுல நிச்சயமா உறுதியா இருக்கேன். அதையும் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம கிட்டவே இருக்கவங்க இப்ப பாரதியா இருக்கட்டும், அந்த எட்டயபுரம் அந்த வழியா போனா இருக்காரே நம்ம பார்க்கணும் அப்படிலாம் தோணும். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கவங்களை பத்தி நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சிறு வருத்தமும் வந்தது. நிச்சயமா இன்றைக்கு உங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி. இனி அடுத்த வாரம் யாரு இருப்பாங்க, ஒருத்தரை சொல்லாம விட்டுட்டீங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, இல்ல அடுத்த வாரம் மருதகாசி அப்படி அதை பத்தியும் அவரை பத்தியும் சொன்னதும் சிறப்பா இருந்தது. நாங்க ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கோம். மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். விஜயகுமாரி அம்மா, நீங்க பேசுறீங்களா? நன்றிகளம்மா. ஐயா காசி ஆறுமுகம் ஐயா சொன்னாங்க, நீங்க வாழ்த்துறது நாங்க மட்டும் இல்ல, குழந்தைங்களும் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. குழந்தைங்களும் கேட்டுட்டு இருக்காங்கன்னா அதுல இன்னும் 2 வாக்கியம் சேர்த்து சொல்லலாம். உயர்கல்வி நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் அப்படின்னு சேர்த்துக்கலாங்க ஐயா. அப்படி குழந்தைங்க கேட்கறாங்கன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய காத்துட்டு இருக்கேன். நன்றிகளம்மா. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. மீண்டும் ஒரு முறை காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நம்ம சசிகலா அம்மாவின் உடலும் உள்ளமும் நிகழ்வில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.